சே, நிம்மதியாக சுற்றிட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டு வந்து அங்கே போ இங்கே போ ஊழியம் பண்ண அதை பண்ணுன்னு சொல்லி வெறுப்பேற்றிக்கிட்டு அங்கிள் வீட்டு வேறு போக சொல்கிறாரு. அவர் என்னன்னா பூமர் அங்கிள் வேறு. அவர் வீட்டுக்கு போய் என்னத்த பண்ணுறது? சே, வாங்க வாங்க தம்பி, என்ன ஏதோ பேசிட்டே வர மாதிரி இருக்குது. அது ஒன்றும் இல்லை அங்கிள், உங்களை பற்றி தான் கொஞ்சம் பெருமையாக பேசிட்டு வந்தேண்ணா. சரி உக்காருங்க. சரி, வீட்டில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம்பி, நம்ம வீட்டில் வந்துட்டு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணோம்ப்பா. காலையில் நைட்டு கண்டிப்பாக ஜபம் இருக்குது. என்னது ஜபமா? நான்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஜபம் பண்ணுறதே பெரிய விஷயம். இவர் 2 வாட்டின்றாரே. சரிங்க தம்பி, நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலும் டயர்டாக இருப்பீங்க. நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கரெக்டாக 7 மணிக்கு வந்துடுங்க, நம்ம ஜபத்தை ஆரம்பிச்சிடலாம். சரி அங்கிள், நான் வந்துடுறேன். அங்கிள் 7 மணிக்கு ப்ரேயர் வர சொன்னாரே, இங்கே எங்கே அந்த ரிமோட்டை காணோம்? தோருக்கா, வாங்க ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஆமென். ஜீவனுள்ள தேவனே வாரும், வாரும். ஜீவ பாதையிலே நடத்தும். ஆமென். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஹல்லேலூயா. ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே. தம்பி, என்ன 7 மணிக்கு ஜபம்னா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமாம் அங்கிள், வாங்க நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரேயர். நானும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னப்பா சொல்கிற, ப்ரேயர் பண்ணுறியா? ஆமாம் அங்கிள், இதோ பாருங்க 7 மணிக்கு இதோ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. நீங்களும் வாங்க, 2 பேர் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம். தம்பி, ஜபம்னா பைபிள் இருக்கணும்ப்பா, அதான்ப்பா உண்மையான ஜபம். அங்கிள், நீங்கள் சொல்கிற ஜபம்லாம் வந்து பிசி, நான் சொல்கிறது ஏசி. என்னப்பா பிசி ஏசின்ற, எனக்கு ஒன்றும் புரியலப்பா. அங்கிள், பிசின்னா பிஃபோர் கொரோனா, நான் சொல்கிறது ஆஃப்டர் கொரோனா. கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஜபமும் இப்படி தான் இருக்குது. தம்பி, குடும்ப ஜபன்றது டிவி ஆன் பண்ணிட்டு பண்ணுறது இல்லைப்பா. நம்ம எல்லாம் ஒன்றா குடும்பமாக உட்காந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க தான்ப்பா குடும்ப ஜபம். நான் டிவியில் பார்க்குறது தப்புன்னு சொல்ல, நம்ம இப்படி ஜபம் பண்ணிவிட்டு இதை முடிச்சுட்டு நீ மற்ற நேரத்தில் நீ டிவியில் ஜபத்தை பார்க்கலாம்ப்பா. இப்போ நம்ம இந்த ஜபத்தை பண்ணுவோம்ப்பா. டிவியை கொஞ்சம் ஆஃப் பண்ணுறீங்களா? சரிங்க அங்கிள், ஆஃப் பண்ணுறேன். தம்பி தம்பி டைம் ஆயிடுச்சு பாருங்க, எழுதுருங்க தம்பி. ஐயோ யாரா அங்கிள், நீங்களா? சாரி அங்கிள். தம்பி, நான் சர்ச்சுக்கு போகிறேன், நீங்களும் சீக்கிரமாக வந்துடுங்க தம்பி. சரி அங்கிள், போங்க, நான் வரேன். அகஸ்டின், அகஸ்டின், என்னடா டே? அகஸ்டின் எழுந்துரு. அகஸ்டின், சர்ச்சுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. எதுக்குடா அவசரம்? இப்போ தான் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. நம்ம பாஸ்ட் ஆரம்பிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பொறுமையாக போகலாம். ஹலோ பிரதர். நேரு பிரதர். வாங்க வாங்க வாங்க, சீட்டி பிடிச்சி வச்சிட்டேன். ஃபேனு கீழே தான். வந்துடுங்க வந்துடுங்க வந்துடுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல வாழ் ஒருவதும் மறவாதையாம். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியுடைய சமாதான சந்தோஷம் இணையற்ற ஐக்கியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற நம்மோடு குடும்பத்தார் பரிசுத்தவான்கள் யாவரோடு என்றென்று கூட இருப்பதாக. ஆமென். நேரு பிரதர். நேரு பிரதர். சொல்லுங்கள் ஜோசப்பாட் பிரதர். என்ன பிரதர் மெசேஜ் எப்படி இன்னைக்கு? ரொம்ப அருமையாக இருந்துச்சு பிரதர். அதுலேயும் அந்த 2வது குறிப்பு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு பிரதர். உங்களுக்கு எப்படி பிரதர்? எனக்கும் எல்லா குறிப்பும் சூப்பராக இருந்துச்சு பிரதர். ராஜன் பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர். என்ன பிரதர், இவ்வளோ வருஷமாக பழகிட்டு இருக்கோம், ஒரு பிரைஸ் லார்ட் கூட சொல்லாமல் போயிட்டுருக்கார் அவர் பாட்டுக்கு. விடுங்க பிரதர், அவரை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, ஆரம்பத்துலேருந்தே அவர் அப்படி தான். வாங்க நம்ம போவோம். பிரதர், இது மாதிரி சாயந்தரம் ஊழியத்துக்கு போகலான்னு இருக்கோம், நீங்களும் வரீங்களா? சரிங்க பிரதர், நானும் ஜோசப்பாட்டும் வந்துடுறோம், போயிடலாம். அகஸ்டின், இன்றைக்கி சாயந்தரம் சர்ச்சிலேருந்து ஊழியத்துக்கு போகிறோம்ப்பா, நீயே எங்களை கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோப்பா. ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்க இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு.
ரொம்ப அகஸ்டின், நல்லவர் நாங்களாம் இந்த பக்கம் போறோம். நீங்களாம் அந்த பக்கம் போங்கப்பா. நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. ஐயா இந்தாங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். அண்ணா இங்கே வாங்க, இங்கே வாங்க. இயேசு உங்களை நேசிக்கிறாருண்ணே. ஐயோ இவனுங்களா? இவனுங்க பார்த்தாலே கலாய்ப்பானுங்களே. கையில் வேறு ட்ராக்ஸ் வேறு வச்சுன்னுக்குறோமே. ஐயோ என்ன பண்ணுறது இப்போது? இது எப்படியாவது மறைக்கணுமே. ஏய் இதோ பாடுற அகஸ்டின், இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவன்? ஏய் அகஸ்டின், என்னடா இந்த பக்கம்? டேய் வாங்கடா ரமேஷே, சுரேஷே. ஒன்றும் இல்லைடா, ஒரு வாரம் இங்கே அங்கிள் வீட்டில் இருந்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? நாங்களா சும்மா ரைடு போகலான்னு வந்தோம்டா. ஃப்ரீயாக இருந்தா வாயேன், நம்மளும் போயிட்டு வருவோம். இப்போ வேணாண்டா, நான் சொல்கிறேன், ஒரு நாள் கண்டிப்பாக போகலாம். சரி அகஸ்டின், பார்க்கலாம்டா, பாய். பைடா பைடா பைடா, ஸ்பீடாக போகாதீங்க, பார்த்து போங்க. எப்பா போயிட்டானுங்க, ஒரு வழியாக தப்பிச்சோம். காலையிலே ரொம்ப போர் அடிக்குதே, என்ன பண்ணலாம்? டிவியை போட்டு பார்ப்போம், வேறு என்ன பண்ண முடியும்? ரமேஷ், சுரேஷ் ஆகிய இருவரும் சாலையில் நிகழ்ந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அட்டா பாவீங்களா, நேத்தண்டா உங்களை பார்த்தேன், அதுக்குள்ளே போயிட்டீங்களா? நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். என்ன வேற கூப்பிட்டானுங்க அவனுங்க. பரவாயில்ல, நான் போலையே. சரி நம்ம போய் தூங்குவோம், தூக்கமாக வருது. டேய் சுரேஷே, டேய் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. டேய் எனக்கு ஒன்றுமே புரியலடா. பரலோகன்றாங்க, நரகம்ன்றாங்க, ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணுன்றாங்க. டேய் எனக்கு ஒன்றுமே தெரியலடா, யாருமே எனக்கு சொல்லலையேடா. இயேசுவை பற்றி சொல்லியிருந்தா நான் அவர் ஏற்றுருப்பேனடா. டேய் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. அகஸ்டின் சொல்லாமல் விட்டியேடா. அகஸ்டின், அகஸ்டின் ஏண்டா சொல்ல, ஏண்டா சொல்ல? ஐயோ ஐயோ, அவனை விட்டுருங்க, அவன் எந்த தப்பு பண்ணல. நான் தான் இயேசுவை பற்றி அவன்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன். அவனை விட்டுருங்க, அவனை விட்டுருங்க. அகஸ்டின், அகஸ்டின் என்னப்பா ஆச்சு? ஏன்பா கத்துற? அது ஒன்றும் இல்லை அங்கிள், நேற்று என் ஃப்ரெண்டை பார்த்தேன், இன்னைக்கு அவன் இல்லை அங்கிள். ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் அவன் இறந்தே போயிட்டான். நேற்று நான் பார்க்கும்போது இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் இருந்தது, ஆனால் நான் வெக்கப்பட்டு இயேசப்பா பற்றி சொல்லாமலே போயிட்டேன் அங்கிள். ஒருவேளை நான் சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு அவன் உயிரோடு இருந்திருப்பான் அங்கிள். நான் சொல்லாமலே போயிட்டேன் அங்கிள். இன்னைக்கு அவன் ஆத்மா பரலோகம் போதா நரகம் போதான்னு தெரில அங்கிள். என் கனவுல வந்து நரகத்துக்கு போகிற மாதிரி கெஞ்சுறான் அங்கிள். என்னை பற்றி கேட்குறான் அங்கிள், நீ ஏன் ஏசப்பாவை பற்றி சொல்லலன்னு சொல்கிறான். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு அங்கிள், என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் ஆத்மா எங்கே போயிருக்கோம் அங்கிள்? ஐயோ, ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகிறதுக்கு நான் காரணமாயிட்டேனே. நான் ஏசப்பா பற்றி சொல்லியிருக்கணும், நான் பண்ணது தப்பு. ஆமாம் அகஸ்டின், நீ சொல்கிறது உண்மைதான். எத்தனையோ பேர் வாய்ப்பு கிடைச்சும் இயேசுவை பற்றி சொல்லாமல் இருக்காங்க. அதனால் எத்தனையோ ஆத்மாக்கள் அழிஞ்சு போகுதுப்பா. ஆரம்பத்தில் நானும் அப்படி தான்ப்பா இருந்தேன். இயேசுவை பற்றி சொல்லணும்னா எனக்கும் ஒரு கூச்சம்பா. சர்ச்சுக்கு போகும்போது கூட பைபிளை எங்கள் அப்பா அம்மா கிட்ட கொடுத்து அனுப்புவேன்ப்பா. ஏன்னா போகிற வழியில் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்னை பற்றி ஏதாவது கலாய்ப்பாங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு கூச்சம்பா. ஆனால் ஒரு நாள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, இயேசு தான் என்னை ரட்சித்தார். யாரோ ஒருத்தர் சுவிசேஷம் சொன்னனால தான் இந்த இடத்துல நான் இருக்கேன்ப்பா. நான் உண்மையான ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன்ப்பா. நான் இலவசமாக பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கு இலவசமாக நான் சொல்லணும்ப்பா. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, சுவிசேஷம் சொல்லாதவர்களுக்கு ஐயோன்னு இருக்குப்பா. நம்ம இயேசு நமக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்காருப்பா. அந்த இயேசுக்காக நம்ம என்னப்பா செய்ய போகிறோம்? நம்ம பெற்றுக்கொண்ட நன்மையை நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல போகிறோம்ப்பா. இதான்ப்பா உண்மையான சுவிசேஷம். மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்ட்டு அவங்களுக்கு நம்ம உணர்த்த போகிறோம்ப்பா. அதான் உண்மையான ஒரு வாழ்க்கை, உண்மையான ரட்சிப்பு. இதான்ப்பா உண்மையான ஒரு சுவிசேஷம். அகஸ்டின், உனக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. ஆமாம் அங்கிள், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நானும். ஆமாம், நீங்கள் வந்து அடுத்த வாரம் ஏதோ கிராம ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னீங்கல்ல, நானும் வரேன் அங்கிள், என்னையும் கூப்பிட்டு போகிறீங்களா? அகஸ்டின்,
நீ நினைக்கிற மாதிரி இல்லைப்பா. ஏற்கனவே அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன்ப்பா. அங்கே இருக்க ஜனங்கள்லாம் ரொம்ப மோசமானவங்கப்பா. அவங்களுக்கு இயேசுனாலே பிடிக்காதுப்பா. அந்த இடத்துல போய் ஊழியம் செய்யும் போது நம்ம ஜீவன் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குப்பா. பரவாயில்ல அங்கிள், எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசையாக இருக்கு அங்கிள். இயேசுக்காக என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் ஊழியம் செய்வேன். நான் கட்டாயம் சுவிசேஷம் சொல்ல போகிறேன் அங்கிள். என்னையும் கூப்பிட்டு போங்க, நானும் வரேன். டேய், உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த பக்கம் ஏசுன்னு சொல்லி இந்த பக்கம் வராதேன்ட்டு. போன வாட்டே உனக்கு நான் சொல்லி அனுப்பிச்சேன், திரும்ப ஏசுன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்க. இவனை எப்படியே விடக்கூடாதுடா, இவனை பிடிச்சிட்டு இல்லைங்கடா. கவலை. டேய், உனக்கு நான் கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன். ஏசுன்னு சொல்கிறத விட்டுட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு. இல்லை என் கிராம உலகத்துக்கு போய் உன்னை கல்லால் அடிச்சு கொண்டுடுவோம். என்ன சொல்கிற? இல்லையா, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. எனக்கு நன்மை செஞ்ச இயேசுவை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறார் ஐயா. ஐயா, இயேசு உங்களை நேசிக்கிறார் ஐயா. டேய், நான் சொல்லிட்டே இருக்கேன், இன்னும் ஏசு சொல்லிட்டே இருக்கா? டேய், உன்னை கல்லால் அடிச்சு கொள்ளுடா. கொள்ளுடா, கொள்ளுடா. டேய், கொள்ளுடா. அங்கிள் எழுதுருங்க அங்கிள், அங்கிள் எழுதுருங்க அங்கிள். இயேசுவை பத்தி சொல்லி இப்ப ரத்த சாட்சியா மறைச்சிருக்கீங்களே. நீங்க விட்டு இந்த ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்வாங்க. கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தும்படி கர்த்தர் உதவி செய்வதாக. நம்மத்தில் அருமையான பால் சுபாஷாயம் வந்திருக்காங்க. என்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாக நான் ஏற்கனவே வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். உண்மையாகவே சத்தியத்துக்காக வைரியம் கொண்டு நிற்கக்கூடிய தேவதாசன், அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 2-3 இடங்களிலே ஒரு செய்தி நான் கேள்விப்பட்ட நிமித்தமாக இந்த இடத்துக்கு கொண்டு நிறுத்தி அவர் மூலமா தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும் என்று சொல்லி வாங்கிட்டேன். அந்த வாஞ்சி கட்ட நிறைவேற்றினார். அழைப்புக்கு முயற்சி கொண்டு நம் மற்ற வந்திருப்பதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவரை நாம் கனப்படுத்த போகிறோம். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாம் மையப்படுவதாக. யாவருக்கும் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரம் தெரிவிக்கிறேன். ஊழியர் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரம் தெரிவிக்கிறேன். செய்தியாளர் எனக்கு அறிமுகப்படுத்தின பாஸ்டர் ஏசுதாஸ் ஐயா, அவர் தான் சொல்லியிருக்கணும். ஆனாலும் அருமையான ஐயாவை குறித்து அநேக காரியங்கள் சொல்லலாம். திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார். சிறப்பான ஒரு பெரிய சபை உண்டு. கடந்த நாட்களிலே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்லாவரம் திருச்சபைக்கும் வையாவூர் திருச்சபைக்கும் வந்தார்கள். போன சில மாதம் முன்பதாக மேல்கதிர்புது திருப்பதி குன்றம் காலேப் ஐயாவுடைய சபைக்கு வந்திருந்தால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. பீட்டர் ஐயா இந்த நாட்களில் யூத் மீட்டிங் இந்த டேட் வேணும், ஆகஸ்ட் 15 வேண்டும் என்று கேட்ட பொழுது ஐயா அவர்கள் இந்த நாளை ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு எல்லா வாரமும் கூட்டம் இருக்குது, மாதந்தோறும் கூட்டம் இல்லை, வாரம் வாரம் கூட்டம் இருக்கிறது. நல்ல வேத வசனை பகுத்து போதிக்கிறவர். யூத் ப்ரேயர், யூத்துன்னு ரொம்ப ஆலோசனை கொடுக்கக்கூடிய தேவனுடைய தாசன். மாலை கூட்டங்கள், எழுப்புதல் கூட்டங்கள் யூடியூப்பில் அவருடைய போஸ்ட் வந்து கொண்டே இருக்கும். அவர் போஸ்ட் வரும்போதெல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவர், இந்த கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம், அப்படி ஊழிக்கார வல்லமையாய் பயன்படுன்னு சொல்லி நான் அந்த போஸ்ட் மேலே கையை வைத்து ஜெபிப்பது உண்டு. கடந்த நாட்களில் எங்கள் சபைக்கு வந்து ஜெபித்த போது அநேகர் தொடப்பட்டார்கள், அநேகர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார்கள். இந்த நாளில் கூட நம்முடைய சபையை நேசித்து மேல்கதிர் பகுதி வந்திருக்கிறார், பெத்தேல் சாரன் சபைக்கு வந்திருக்கிறார்கள். இந்த யூத் மீட்டிங்கை கர்த்தர் பலப்படுத்துவார். மாலை கூட்டத்தில் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவாராக. இப்பொழுது நம்ம கரணை தட்டி உற்சாகமாக ஐயா வரவேற்போம். நல்ல கைகளை தட்டி.
மட்டும் தேவ ஆவியானவர் நம் மத்தியில் நல்ல ஒரு பாடல், நல்ல துதி ஆராதனை, அதைத் தொடர்ந்து பிள்ளைகள் மகிமையாய் ஒரு நாடகத்தை, ஒரு ஸ்கிரிப்டை ஆயத்தப்படுத்தி இந்த வாலிபர் கூடுகையில் ஒரு பெரிய தாக்கத்தை விதைத்திருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து இனி வார்த்தைகள் ஊடாக தேவன் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. எல்லாம் இருப்பீங்கள்ல? அல்லேலூயா. ஆமாம், ஏற்கனவே பீட்டரையா சொல்லிட்டார், 11:30 மணிக்கெலாம் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை நேசிக்கிறதான ஒவ்வொரு தகப்பன்மார்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறதான பாஸ்டர் டேவிட் மகேந்திர ஐயாவுக்காக, யோவான் ஐயாவுக்காக, ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்காக, ஊழியர்களுக்காக, என் மேல் நேசம் பாராட்டி அழைத்திருக்கிற பாஸ்டர் பீட்டர் ஐயா அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஒரு மாதிரியாக உட்காந்துருக்கீங்க. அல்லேலூயா. இது ஒரு வாலிபர் கூடுகை. அல்லேலூயா. அது எங்கே போனாலும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாலிபர் கூடுகை நீங்கள் பார்த்தீங்கன்னா 400-500 கூட்டமாக இருப்பாங்க. அல்லேலூயா. திரள் கூட்டமாய் வருவார்கள். அந்த வாலிபர் கூடுகையும் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ சமீப காலமாக என்னை தம்பி சொன்ன மாதிரி பிசி ஏசியாப்பா நல்லா வருவோம்ப்பா. அல்லேலூயா. ஆமாம், ஏசி. ஆமாம், ஏசி வந்ததுக்கப்புறம் அல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ வர்ற வாலிபர் கூடுகையும் போகிறேன். அல்லேலூயா. ஆமாம், போகிற இடத்துலலாம் 16 வயது கொண்ட வாலிபர்களும் வந்து அமருகிறார்கள். 25 வயது கொண்ட வாலிபர்களும் அமர்கிறார்கள். 30 வயது கொண்ட நிரம்பிய வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் வருகிறார்கள். 40 வயது கொண்ட வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் நான் பார்க்கிறேன். 50 வயது கொண்ட வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளையும் நான் காண்கிறேன். 60 வயது கொண்ட வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் நான் காண்கிறேன். 70. அல்லேலூயா. 70. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாலிபர்களையும் பிள்ளைகளையும் காண்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எப்படியோ கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமாம், இதெல்லாம் ஏன் நான் இதை சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம ஆளுங்க இல்லாதனால அப்படி ஆளை கூப்பிட்டாவது நிரப்புறாங்க. அல்லேலூயா. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் குறிப்பிட்ட நாட்கள் இல்லை. அல்லேலூயா. வாலிபர்கள் என்றால் வாலிபர்களே வந்து அமருவதற்கு இடமில்லாத அளவுக்கு திரளான வாலிப சேனைகளை கர்த்தர் எல்லாரும் நல்லா கை தட்டி பரலோகப்பா நீங்க அதை நிறைவேற்ற போகிறதுக்காய் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அதுக்குன்னு உங்களை விட்டு வைக்க முடியாது. அல்லேலூயா. ஆமாம், 70 வயது கொண்ட வாலிபர்களாக இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களுக்கு நாங்கள் வைத்திருக்கிறோம். உபவாச ஜெபம், முழுர்வு ஜெபம் என்பதையெல்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை சில மாவட்டங்களுக்கு அப்படி போவது வழக்கம். ஆனால் கன்னியாகுமரியில் ஒரு போஸ்ட் ஒட்டி காய்கிறதுக்குள்ளே மேலே ஒரு போஸ்ட் ஒட்டி கூட்டம் நடத்திடுவாங்க. அல்லேலூயா. அப்படி தான் கன்னியாகுமரியில் வருஷத்துக்கு 2 முறை 3 முறை அப்படி இழுத்து போட்டுருவாங்க. ஆமாம். ஆனால் இந்த வருஷத்தில் 8 மாதம் கூட இன்னும் தாண்டலை, 3 முறை இழுத்துட்டீங்க பாருங்கள் காஞ்சிபுரத்தில். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், காஞ்சிபுரத்தில் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. காஞ்சிபுரத்தில் ஏதோ ஒன்று கர்த்தர் மகிமையாய் கிரியை செய்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. ஒரு பாட்டை பாடிட்டு நாம் தொடர்ச்சியாய் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் வார்த்தையின் மேலே. எப்பா எனக்கு நேரம் கம்மியா இருக்குப்பா, சத்தமா சொல்லுங்க. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்று எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம்
அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நீங்க கையெல்லாம் ஆக்ஷன் பண்ணி எல்லாம் பாட மாட்டீங்களா? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, குஷ்டமா? அல்லேலூயா. குஷ்டம்லாம் இல்லைல்ல. அல்லேலூயா. இன்னொரு டைம் சொல்லுங்க, அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அடுத்து சொல்லுங்க, யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. Are you ready? Are you ready? பாஸ்டர் VBS நடத்துனீங்களா? எல்லாம் நடத்துறீங்களா? Are you ready? ஜென்மங்களை சொல்லுங்க. Are you ready? Oh yes, Jesus. Are you ready? ஜீசஸ் சொல்லுங்கப்பா. என்னப்பா நீங்க? Are you ready? Oh yes, Jesus. Are you ready? Hallelujah. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கிறத விழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. 5 நிமிஷம். இவன் வந்தாலே நமக்கு பாடுதாண்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிறத விழுந்து நின்று அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா. ரெடி? அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்று எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்று எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்று எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்று எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். 1 2 3 ஸ்டார்ட். யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எங்கள் தேவன். நீ குதிக்கலன்னா அடக்கம் பண்ணிட்டு போயிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நான் அடிக்கடி இது ஒரு விஷயத்த சொல்லுவேன். இந்த திமிர்வாதக்காரன் இப்படியே வந்தானா. அல்லேலூயா. எப்படி வந்தான்? இப்படியே படுத்த படுக்கையாவே வந்தானாமா. 4 பேரும் தூக்கி கொண்டு போய் கூரையை பிரித்து உள்ளே தூக்கி போட்டாங்களாம். அல்லேலூயா. உள்ளே தூக்கி போட்ட உடனே ஆண்டவர் வந்து அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு அவனை தொட்டு சுகமாக்கின உடனே பாருங்க, அவன் தான் படுக்கையை எடுத்துக்கிட்டு எப்படி ஓடிடுப்பான். அல்லேலூயா. யெகோவா ஈரே எங்கள் தேவன், அல்லேலூயா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எங்கள் தேவன், என்னால சுகம் தரு. ஒன் மோர் டைம். யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எங்கள் தேவன், ஒன் மோர் டைம். என்னாலும் சுகம் தருவீர். யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எங்கள்
யெகோவா ஈரே எங்கள் தேவன். அல்லேலூயா. தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்படா. ஒன் மோர் டைம். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால. ஒன் மோர் டைம். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால. ஓ எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் யெகோவா ஈரே எங்கள் தேவன். ஆமென். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஒன் மோர் டைம். யெகோவா ராஃபா தேவன். ஒன் மோர் டைம். என்னாலும் சுகம் தருவீரே. கேட்கிறமாரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன். ஆமென். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. ஒன் மோர் டைம். கடல் மீது நடந்தீரையா, ஒன் மோர் டைம். கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. சாத்தான ஒடுக்கினீரே. சர்வ வல்லவாரே. சாத்தான ஒடுக்கினீரே. சர்வ வல்லவாரே. கூடுமே எல்லாம். ஆமென். நல்ல 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 கூடாததே கூடுமே. எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே. எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே. எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல. கூடாதது கடைசியா கூடுமே. கூடுமே. உம்மால எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல. கூடாதது ஒன்றுமில்ல. லா 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 லா. நான் மட்டும்தான் சுத்திட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் சுத்தலன்னு வைங்க 9 மணி தான். அல்லேலூயா. ஆமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அல்ல 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 அல்ல. அல்லேலூயா. அல்ல 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 அல்ல. அல்லேலூயா. எங்க அப்பா வீட்டுல எப்போதுமே ஆடலும் பாடலும். இங்க ஆடலன்னா கீழே ஆடுவேன். பரவாயில்லையா? ஐயோ எரியுது எரியுதுன்னு அங்க ஆடி என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. இது வாலிபர் கூடுகை. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீ வாலிபனா இருந்தா குதி, ஆடு, பாட்டு பாடு, எல்லாம் அப்பாவுக்கு மகிமையா. நீ கெளுடா இருந்தா மரிச்சவன், மௌனத்தில் இறங்குறவன் கர்த்தரை துதிக்கவே முடியாது. அல்லேலூயா. நான்லாம் என்ன வேற மாதிரி ப்ரோ மாதிரி ஆட சொல்றேன். அல்லேலூயா. அது பின்னாடி வரும் செய்தியில். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ என்ன 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 பாஸ்டர்
சிட்டிங் டான்ஸ். அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சலாம் சிட்டிங் டான்ஸ் தான். அவன் ஸ்லீப்பிங் டான்ஸே கற்றுக் கொடுக்குறான் கீழே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாங்கள் சிட்டிங் டான்ஸ் தான் கற்றுக் கொடுக்குறோம். லல்லல்லா 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 லல்லல்லா. சொல்ற மேல கை போடு. சொல்ற மேல லல்லல்லா 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 லல்லல்லா. One more time, one more time. ஒரு இடத்துல உலகத்தை கலக்க இயேசுவே. கொஞ்சம் ஓவரா தான் ஆடுறேன். அல்லேலூயா. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு அப்படி பயப்படணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், எனக்கு அப்பப்போ கொஞ்சம் மேடையில் ஆடும்போது எங்காவது ஒரு வேளை விழுந்துருவோமோ, ஏன்னா நம்ம ஆவியிலேயே ஆடுறோமா. அல்லேலூயா. ஆவியிலேயே ஆடி எங்காவது அவிஞ்சிருவோமோன்னு கொஞ்சம் பயம்தான். அல்லேலூயா. ஆமாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. லல்லல்லா அன்றைக்கு இருந்த தகப்பன்மார்கள் சொல்லுவாங்க, கரத்தை தேவ மனுஷன் உயர்த்தி அவன் கர்த்தரை பாடும்போதும் ஆராதிக்கும் போதும், என வசனம் போட்டிருக்கு, உங்கள் கைகளோடு கூட இருதயத்தையும் கர்த்தருக்கு நேராக எடுத்து நம்ம ஆராதிக்கும் போது யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும். சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஏன் இதை சொல்ல விரும்புகிறேன்? ஒரு 2 காலம் எக்ஸ் பெண்டில், அதாவது இந்த கால் நமக்கு முன்னாடி இருக்குது, ஆனால் அவனுக்கு கீழே இந்த முட்டி பின்னாடி வளைஞ்சிருந்துச்சு. அவர் நடந்தார்னா கீழே இப்படி தான் கால் இருக்கும். 2 கால் அவர் கால் வச்சார்னா கால் இப்படி போகும். அடுத்த கால் வச்சார்னா நம்மள மாதிரி இப்படி முட்டி கிடையாது, கீழே இப்படி வளைஞ்சு, இந்த 2 காலும் வளைஞ்சு அவர் அப்படி தான் வந்தார். எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாரு, டாக்டரால் சுகப்படுத்த முடியல. அவங்க சொல்லிட்டாங்க, நீ பிறக்கும் போதே எலும்பு இப்படி ஆயிடுச்சுப்பா, அதனால் இதை நான் எவ்வளோ சர்ஜரி பண்ணாலும் நடக்குமான்னு தெரியல அப்படின்ட்டாங்க. எலும்பே இப்படி வளைஞ்சிருந்தது. ஆனால் சென்னையில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் சபை நடந்து கொண்டிருந்த போது அந்த வழியாய் மனது உடைந்து போன அந்த ரிசல்ட்டை வாங்கிட்டு போன அந்த மனுஷன் அவர் பார்க்குறாரு, திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. இப்படி தான் தேவனுடைய பாடலை உயர்த்தி ஆராதிக்கிறாங்க. கூடுமே எல்லாம் கூடுமே, தேவனால் கூடாது ஒன்றும் இல்லைன்னு பாட்டு பாடும்போது அவர் உடனே, என்னடா இது, ஆண்டவரால் டாக்டரில் கைவிட்டாங்க, ஏதோ தேவன் கூடாது ஒன்றும் இல்லை அப்படின்னு இதை கேட்டபோது உடனே அவர் என்ன செஞ்சாராம், அந்த கூட்டத்தின் நடுவில் அவரும் போய் உட்கார ஆரம்பித்தாராம். கடைசியில் உள்ளே போய் உட்கார ஆரம்பித்தாராம். உட்காந்து கூட்டம் முடிஞ்சது, பிரசங்கம் முடிஞ்சது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் மறுபடியும் வீட்டுக்கு போனார். அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சு காலையில் கண்ணை திறந்து எப்போதும் போல நடந்து போகிறார். அவருக்கே ஒரு புதிய ஒரு உணர்வு. என்னப்பா புதிய உணர்வுன்னு பார்த்தா, அவர் காலை பார்க்குறார். ஒரு சராசரி மனுஷனுடைய கால்கள் எப்படி இருக்குமோ அந்த நிலைமைக்கு அவனுடைய கால்கள் மாறிவிட்டது. கடைசியில் அந்த மனுஷன் அடுத்த வாரம் அதே சபை அதே இடத்துக்கு ஓடி வந்து, சாட்சியின் நேரம் யாராவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்ன போது, ஒரு சாதாரண இந்து குடும்பத்தில் பிறந்த மனுஷன் அவர் ஓடி வந்து, நான் சாட்சி சொல்கிறேன். உடனே அவர், யார், என்ன, எனக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்துச்சு, அதனால் வாய்ப்பு, சரி ஏற விட்டாங்க. மைக்கை பிடித்தவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இந்த மாதிரி மனசு உடஞ்ச நிலைமையில் என் கால் எக்ஸ் பெண்டில் இருந்துச்சு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி ஒரு பாட்டு சத்தம், ஆராதனை சத்தம் போன வாரம் நடந்துச்சு, நானும் அங்கே உக்காந்தேன், இயேசு எனக்கு சுகப்படுத்தினார். எப்படி சுகப்படுத்தினார்? அவர் சொல்கிறார், அந்த கூட்டத்தில் கடைசி எல்லையில் நான் அமர்ந்திருந்த போது யாருன்னே தெரியல, ஒருத்தர் என் பக்கத்தில் அவர் நல்லா கை தட்டி கை உயர்த்தி ஆராதிக்கும் போது அவர் கை விரல் தான் என்கிட்ட பட்டுச்சு. என்னை அறியாமலேயே என் சரீரம் முழுக்க ஒரு வைப்ரேட், என் சரீரம் முழுக்க ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடித்தது போல தெரிஞ்சுது. கூட்டம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனால் நடந்த விஷயம், அடுத்த நாள் படுத்து உறங்கி அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா என் கால்கள் சராசரி மனிதனுடைய கால்களைப் போல மாறிவிட்டது என்று சொன்னார். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கரத்தை உயர்த்தி இப்படி சுழட்ட சாத்தானுடைய அந்தகார கிரியைகள்லாம் சுழன்று அவைகள் நிர்மூலமாகத்தக்கதாய் எப்பேற்பட்ட சத்துருடைய அந்தகாரம் டார்க்னஸ் இருந்தால் என்ன, நான் விசுவாசிக்கிறேன். காஞ்சிபுரத்தில் இது 3வது முறை நினைக்கிறேன், அதாவது இந்த வருஷத்தில் 3வது முறை.
தொடர்ச்சியாய் ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்னா நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த காஞ்சிபுரத்தில் நீ சுழற்ற 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 ஹல்லேலூயா எல்லா கோலியாத்தும் கீழே விழுவானாக. ஹல்லேலூயா எல்லா கோலியாத்தும் நிர்மூலமாகத்தக்கதாய். ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. நம்ம பாடும்போது ஹல்லேலூயா பாட்டு அப்பா வந்துட்டு வேற போனார்ல, பாட்டு சாத்தானுக்கு ஒரு வேட்டு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாட்டு சாத்தானுக்கு வைக்கிறேன் வேட்டு. பாட்டு சாத்தானுக்கு வைக்க போறேன் வேட்டு. பாட்டு சாத்தானுக்கு வைக்கிறேன் வேட்டு. நாங்கெல்லாம் ஒருத்து மொத்த கூட்டமா ஜூட்டு. ஹல்லேலூயா. எல்லாம் ஜூட்டு. ஹல்லேலூயா. பல்லமா One, two, three. One more time. Satama. Yes, one more time. எல்லாம் சொல்லாமா? கடல் மீது கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையானா இப்படியா நடந்தாரு? அல்லேலூயா. எல்லாம் ஆக்ஷனோட பண்ணுங்க. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. அல்லேலூயா. எல்லாம் திரும்புங்க, எல்லாம் திரும்புங்க. அல்லேலூயா. சேர் இடம் இல்லையா? பரவாயில்ல, சேரை தூக்கிட்டு ஆட விட்டுலாமா? அல்லேலூயா. ஆமாம், இருக்கிற இடத்துலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 5 இன்ச்சாவது கொஞ்சம் நகருங்க. அல்லேலூயா. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா, யூத் கேம்ப். கடும் புயல் அதட்டினீரே. சாத்தான ஒடுக்கினீரே. சர்வ வல்லவர். One more time. சாத்தான ஒடுக்கினீரே. ஓ சர்வ வல்லவர். One more time, one more time. சாத்தான ஒடுக்கினீரே. சர்வ. One more time. சாத்தான ஒடுக்கினீரே. ஓ சர்வ வல்லவர். பிள்ளைகளா நாங்கள் துதித்தோம், மகிமைப்படுத்தியிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கோலியாத்தை வீழ்த்த சுழற்றினது போல நாங்கள் ஆவிக்குரிய எண்ணங்களோடு சுழற்றி இருக்கிறோம். சத்துரு விழுந்திருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த 18ஆம் ஆண்டு வாலிபர்கள் எழுப்புதல் தீ என்கிற இந்த தரிசன குழுவில் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என்னை நேசித்து என் மேல் அன்பு போராட்டி என்னை அழைத்திருக்கிற பாஸ்டர் பீட்டர் ஐயாவுக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காய் நான் கிறிஸ்துவின் நாமத்தில் பாஸ்டர் ஐயா, எங்கய்யா காணையா தோத்திரம் அல்லேலூயா ஐயாவை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. அதைத் தொடர்ந்து இந்த பெத்தேல் சாரோன் ஸ்தாபனத்தில் இணைந்திருக்கிற எல்லா விதமான தகப்பன்மார்கள், டேவிட் மகதன் ஐயா, அநேக தேவ ஊழியர் யோவான் ஐயா, ஐயா பெருமான்ட்ட ராபர்ட் ஐயா ஸ்தோத்திரம்,
இன்னும் சில ஊழியர்கள் எனோக்கையா, எசேக்கியேலையா. அல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். நல்ல ஒழுங்கும் கிரமமாய் இந்த மேடையை அமைத்து, அல்லேலூயா, இந்த இப்படிப்பட்ட கூடுகையில் வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் உண்மைக்கும் நான் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். வாலண்டியர்ஸ்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். என் தம்பிகளுக்காக, என் செல்லங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தங்கச்சிகளுக்காக நல்ல நன்றி செலுத்துகிறவங்க எல்லாரையும் உங்களை பார்க்குற எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் நம்ம தொடர்ந்து வாலிபர் கூட்டமாகவே இருக்கிறது. ஏறக்குறைய இன்றைக்கு குறிப்பாய் உங்கள் மத்தியில் மாலை கூட்டம் இருக்கிறபடினா வேக வேகமாய் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். எத்தனை காரியங்களை எல்லாவற்றையும் பேச நேரம் இருக்குமான்னு தெரியாது. ஆனாலும் பேச வேண்டிய காரியங்களை ஆவியானவர் உங்கள் மத்தியில் பேசுவாராக. அல்லேலூயா. நான் உங்கள் மத்தியில் ஒரு திறவுகோல் வசனத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஏற்கனவே முன்னமே இயேசுதாஸ் பாஸ்டருடைய திருச்சபையில் ஒரு வசனத்தின் அடிப்படையில் ஒரு காரியங்களை அவங்களோடு பேசினேன் கடந்த வாலிபர் கூடுகையில். இன்றைக்கு தொடர்ந்து உங்கள் மத்தியில் இன்னும் சில காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்றார். அல்லேலூயா. என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். இந்த வாலிபர் கூட்டத்தில் அண்ணே, என் வாழ்க்கையில் பலவிதமாய் நான் கர்த்தருக்காக பயன்படணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் சில குடும்ப சூழ்நிலை நிமித்தம் நான் கட்டப்பட்டு, உறவுகள் நிமித்தம் நான் கட்டப்பட்டு, வேலை நிமித்தம் கட்டப்பட்டு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று அப்படி சிலர் இங்கே வந்திருப்பீர்கள். இன்னும் சில வாலிபர்கள், வாலிப தங்கைமார்கள், அண்ணே எனக்கு அப்படிலாம் காரியங்கள் இல்லை, என் வாழ்க்கையில் நான் பயன்படணும்னு விரும்புகிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் நான் எதை விடணும்னு நினைக்கிறேனோ அதை விட முடியாமல் இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் அந்த ரங்கத்தில் என் தகப்பன் தாய்க்கு தெரியாமல் நான் இப்படி மறைமுகமாக இருக்கிறேன். என் ஊழியக்காரர், என்னை நேசிக்கிற தகப்பன்மார், ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், எங்கள் ஊழியக்காரருக்கு நான் நல்ல பையன்தான், ஆனால் எனக்கு அவருக்கு தெரியாமல் நான் நல்ல பையனா நல்ல பிள்ளையா அவருக்கு நடிச்சுக்கிட்டு நான் வாழ்க்கையில் என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறேன், அவரை ஏமாற்றி கொண்டிருக்கிறேன் என்று அப்படி சிலர் வரலாம். இன்னும் சில வாலிபர்கள் வருவார்கள், அண்ணே நான் எனக்கு இந்த மாதிரிலாம் காரியம் இல்லை, நான் ஆண்டவருக்குன்னு ரொம்ப பயன்படணும்னு ஆசை, ஆனால் நான் படிப்புலேயும் முட்டை தான், வாழ்க்கையிலையும் முட்டை தான், வேலையிலையும் முட்டை தான், எல்லாத்துலேயும் முட்டை மார்க் வாங்குகிற என்ன கர்த்தர் பயன்படுத்த முடியுமா என்கிற அப்படிப்பட்ட கேள்வியிலையும் சில பிள்ளைகள், வாலிபர்கள், வாலிப தங்கைமார்கள் அப்படியும் சில பேர் வருவார்கள். இன்னும் சில பேர் கர்த்தருக்காக எனக்கு அபிஷேகம், கர்த்தரனை அபிஷேகிச்சது உண்மை, என்னை ரட்சித்தது உண்மை, என்னை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்த போகிறாருன்னு எத்தனையோ காரியங்கள் என் மேலே போடப்பட்டிருந்தாலும், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தம் நான் என்ன செய்கிறேன், என்னை அறியாமலேயே என் மேலே அபிஷேகம் இருக்குன்னு தெரியும், அழைப்பு இருக்குன்னு தெரியும், எல்லாவற்றிலும் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறது போல தெரியுது. ஆனாலும் செயல்பட வேண்டிய விதமாய் நான் செயல்பட முடியாமல் என் ஜெப வாழ்க்கையிலையும் 3 மாதம் எரிகிறேன், 3 மாதம் குறைஞ்சிடுறேன். என் வேத தியானத்தில் 3 மாதம் நல்லா அதிகாரம் படிக்கிறேன், ஆனால் அதுக்கடுத்து குறைந்து போய் விடுகிறேன். இப்படி பல விதமான காரியத்தின் நிமித்தம் தாக்கப்பட்டு கிடக்கிறேன்னு இப்படி 3 விதமான 4 விதமான சாரார் இப்படி வாலிபர் கூட்டத்தில் வருவது உண்டு. அல்லேலூயா. குறிப்பாக இந்த வாலிபர் கூட்டத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதிலிருந்து விடுதலையை பெறணும்னு ஏங்கி வந்திருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், நீ படிப்பில் ஃபெயிலாக இருக்கலாம், நீ வாழ்க்கையில் ஃபெயிலாக இருக்கலாம், நீ வேலை ஸ்தலத்தில் ஃபெயிலாக இருக்கலாம், உன் பரிசுத்தத்தில் நீ ஃபெயிலாக இருக்கலாம். இந்த 4 விதமான கோணத்தில் எப்பேற்பட்ட தோல்வி கண்ட பிள்ளைகளாக இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தில் அல்ல, என் ஆவியில் எல்லாத்தையும் நாம் மாற்ற முடியும் என்று கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமான ஒரு செய்தியாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. உன் பலத்தில் முடியாதுதான் மக, ஆனால் என் பலத்தில் எல்லாமே ஆகும் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். நீ பாவிதான், நீ வெளியே மற்றவங்க முன்னாடி நீ பரிசுத்தவான் போல் நடிக்கலாம், ஆண்டவர் பார்வையில் நீ துரோகம் போல செய்வது போல இருக்கலாம். உனக்கே தெரியும், நான் நிறைய தோல்வி கண்டுட்டேன், நான் நிறைய காரியத்தில் விழுந்து கிடக்கிறேன், நான் நிறைய பயன்படணும் விரும்புகிறேன், ஆனால் விட வேண்டியதை விட முடியாமல் இப்படி அடிக்ஷனில் நான் கட்டப்பட்டு கிடக்கிறேன். ஏதோ அவங்களுக்கு உலகத்தானுக்கு ஒரு தெய்வம் என்பது போல நானும் இயேசு ஒரு தெய்வமாய் அப்படித்தான் வாழ்க்கையை நானும் அவங்கள போல ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு சாதனைக்கு கூட நான் பார்த்த மாதிரி தெரியல என்கிற எப்பேற்பட்ட சூழ்நிலை
வந்திருந்தாலும் கர்த்தர் சொல்றார், மக உன் பலத்துல முடியாதுடா, உன் பராக்கிரமத்துல முடியாதுடா, என் ஆவியில இந்த நிலைமையை நாம் புரட்டி போட்டு உன் வாழ்க்கையில சாதிக்க வேண்டிய சாதனையாளனாய் உன்னை நான் பயன்படுத்தாமல் இருக்க போவது இல்லை என்று கர்த்தர் யாருக்கோ தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தில் அல்ல, என் ஆவியில ஆகும்னு சொல்லுகிறாரு. அப்ப ஆவியானவரை தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த கடைசி நாட்களில் கேட்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார், நான் பரிசுத்த ஆவி நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னதாக நீங்க எருசலேம் நகரத்தில் நீங்க காத்திருங்கள், உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மத்தியில் அனுப்புவேன். பரிசுத்த ஆவி உங்கள் இடத்துல வருவார். அவர் எருசலேமில், யூதயா முழுவதில், சமாரியாவில், பூமியின் கடைசி வரையும் உங்களை சாட்சியா வல்லமையாய் தேவன் பயன்படுத்துவார் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியத்தை இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய நாவிலிருந்து வாயிலிருந்து புறப்பட்டு சொன்ன வார்த்தை அல்லவா? அப்ப ஆண்டவர் இன்னைக்கு கேட்க வேண்டிய காரியமே பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கிறத இந்த வாலிபர் கூட்டத்தில் அதிகமாய் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியினால தான் நீ எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். பாஸ்டர், ஆவியினால ஆகும்னு சொல்றீங்களே, என்னென்ன ஆவியினால் ஆகும்? ஒரு 5 காரியம் சொல்றேன். 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க தாவீதை கேட்டீங்கன்னா, தாவீது ராஜாவான சொல்றான், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்துல சத்துவம் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவரால 2 காரியத்தை தாவீது சொல்லுகிறான். ஆண்டவரே, நான் ஆடுகளுக்கு பின் போனவன், கரவல ஆடுகளுக்கு பின்னதாக போனவன், என் தாய் என்னை பாவத்துல கற்பந்தரிச்சான். எங்கள் அண்ணங்காரனும் சங்கீதம் 69:8 என் தாய் என் அண்ணுடைய சகோதரர்கள் எல்லாரும் என்னை அந்நியனா வேற்று மனுஷனா பார்க்குறாங்க. சங்கீதம் 27:10 என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டு விட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த என்ன இன்னைக்கு அரியணைகளை அமரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நீங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறீங்கன்னா, நான் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன். எவரையும் மேன்மைப்படுத்த உங்களால் ஆகும், எவரையும் பலப்படுத்த உங்களால் ஆகும். தம்பி, தங்கச்சி, நீ ஸ்கூல் லைஃப்ல ஒரு ஃபெயிலா இருக்கலாம், ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் நீ ஃபெயிலா இருக்கலாம். நீங்க எந்த சூழ்நிலை எந்த காரியத்தில் நீங்க ஃபெயிலியரா காட்சி அளித்தாலும் கர்த்தர் சொல்றார், எவரையும் மேன்மைப்படுத்த என்னால் ஆகும், எவரையும் பலப்படுத்த என்னால் ஆகும் என்று சொல்லி கர்த்தர் 2 காரியங்களை தாவீது மூலியமாய் சொல்லுகிறார். 3வது என்ன பாஸ்டர்? தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 37வது வசனத்திற்கு வாசிக்கும் போது 4:37 அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் ஆகும். ஒருவேளை நான் ஆண்டவருக்காக பயன்படணும் விரும்புகிறேன், ஆனால் சத்துரு ஒருவேளை வேலை ஸ்தலத்தில், ஒருவேளை ஸ்கூலில், ஒருவேளை காலேஜ் லைஃப்பில் அகந்தையாக நடக்கிறாங்கன்னு நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறேன், நான் ஆண்டவருக்காக தேவ சமூகத்தில் வைராக்கியமாக ஜெபிக்கிறேன், பிரயாசப்படுறேன். ஆனால் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் என் நண்பன் அவன் நல்ல மேன்மையில் இருக்கான், அவன் நல்ல 2 வீலர், அவன் நல்ல காரு, அவன் ஃபேமிலி நல்ல சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப், நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் லக்ஸுரியஸாக லைஃப்பில் அவன் ட்ராவல் பண்ணுறான். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறேன்னா நான் ஏன் இன்னைக்கு கூலி வேலையில் இருக்கிறேன், நான் ஏன் அடுத்த நிலைக்கு போக முடியாம நான் செயல்படுகிறேன்? இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் கடந்து அவன் என்னை பார்க்கும் போதே ஒரு அகந்தையா தான் பார்க்கிறான். என்ன உலகமும் அற்பமா பார்க்குது, கல்வியில என்ன கல்வித்துறையிலேயே அங்க இருக்கிற ஸ்கூல்ல காலேஜ்ல நான் அற்பமா பார்க்கறாங்க, அவங்க அகந்தையா நடக்கிறாங்களே. வேதம் சொல்லுது, ஆதியாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டுன்னு போடப்பட்டிருக்கிறது. லேயாள் அவள் குச்ச பார்வை உடையவளா இருந்தபடியினால் நல்ல நேசித்து மனம் முடிச்சா அந்த யாக்கோபை. ஆனால் யாக்கோவோ ராக்கேலை ரொம்ப விரும்பினான். காரணம் என்ன? ராக்கேல் ரூபவதியா அழகிய கண்களுடையவளா இருந்தாள். ஆனால் லேயாள் அழகுல அவள் பெரிய வசீகரிக்கப்பட்டவளா இல்லை. அவள் தோற்றமும் ஒரு பெரிய வசீகரிக்கப்பட்ட ஸ்தானத்தில் இல்லை. ஒருவேளை வாலிப தங்கச்சிகளுக்கு தம்பிகளுக்கு சொல்லுவேன், அண்ணே அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்கெல்லாம் நல்லா கலரா இருக்காங்க, அவங்கெல்லாம் நல்லா அழகா இருக்காங்க, அவங்கெல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க, அதனால என்ன பார்க்கும்போது என்ன ஒதுக்கி தள்ளிட்டு அவங்க என்ன அகந்தையா அவங்க நடக்கிறாங்கன்னு என்னோட பேசுறது இல்லை, என்னோட பழகிறது இல்லை. நான் வத்தலும் தொத்தலுமான ஆளுதான், நான் பெரிய அழகு வசீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இல்லாதவதான். இன்னைக்கும் வெள்ளை ஸ்தலத்தில் போனா படிப்புக்குரிய காரியத்தை கூட பார்த்து என்ன வேலையில சேர்ப்பாங்கன்னு பார்த்தா இல்ல, இவ கருப்பா இருக்கா, இவ கிராமத்து பெண்ணு, இவளுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கிடையலன்னு சொல்லி இப்படி என்ன நிராகரிச்சுட்டு எங்கேயோ மேலோட்டமா இருக்கிறவ, ஆனா அவ ரொம்ப
ரொம்ப அழகுன்னு சொல்லி அவளை கவுண்டரில் கொண்டு வந்து வேலை ஸ்தலத்தில் வைக்கிறாங்க. ஆனால் என்ன உலக அற்பமாக பார்க்குது, என்ன வேலை ஸ்தலம் அற்பமாக பார்க்குது, என்ன குடும்பமும் அற்பமாகத்தான் பார்க்குதுன்னு சொல்றவங்க இருக்கீங்களா? அது நிமித்தம் அவங்க அகந்தையா, அவங்க யுவர் எ யூஸ்லெஸ் ஃபெலோன்னு உன்னை ஒதுக்கி தள்ளுறாங்களா? கலங்காத தங்கச்சி, கலங்காத அக்கா, கலங்காத தம்பி, கலங்காத அண்ணன், கர்த்தர் உனக்கு திருக்கசனமா சொல்றார், அகந்தையா நடக்கிற அந்த ஜனத்தையும் தாழ்த்தி உன்னை மேன்மைப்படுத்த உயர்த்த அவரால ஆகும். கர்த்தர் யாருக்கோ சொல்றார், யார் உனக்கு விரோதமா அகந்தையா நடந்தா என்ன, கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். ஆகவே தான் லேயாள் அற்பமாய் எண்ணப்படுவதை கர்த்தர் கண்டு ராக்கேலுக்கு யூதாவை பெத்தெடுக்க வைக்கல. அற்பமா எண்ணப்பட்ட லேயாள் வயிற்றுல தான் யூதா என்கிற கோத்திரத்தை தேவன் பிறக்க வைத்தார். அந்த யூதா கோத்திரத்தை தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வெளிப்பட ஆரம்பித்தார். கர்த்தர் யாருக்கோ சொல்றார், நீ அற்பமா எண்ணப்படுற, உன்னை அகந்தையா அவங்க நடந்து உன்னை தள்ளுறாங்களா? கர்த்தர் சொல்றார், அகந்தையா நடக்கிறவங்களையும் தாழ்த்தி அற்பமா எண்ணப்பட்ட லேயாளை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால ஆகும். நாலாவது என்ன பாஸ்டர்? மத்திய 8ஆம் அதிகாரம் 1-2 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, இயேசு அவர் மலையில் அவர் பிரசங்கத்தை முடிச்சுட்டு இயேசு அவர் கீழே இறங்கி வரும்போது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் மலையின் அடிவாரத்தில் காத்திருக்கிறான். அவன் இயேசு இறங்கி வருகிறது அவன் கண்டபோது அவருக்கு முன்பாக ஓடி போய் பணிந்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உங்களால் ஆகும் என்று அவன் ஓடி வருகிறான். இந்த குஷ்டரோகியை ஊருக்குள்ளே வைக்க மாட்டாங்க, அவனை பாளையத்துக்கு புறம்பே ஊருக்கு வெளியில தான் ஒதுக்கி வைப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமைகள் குடும்பத்தை இழந்தவன், பிள்ளைகளை இழந்தவன், தான் மனைவி இழந்தவன், ஊரையே இழந்தவன், அவன் வனாந்தரத்தில் கிடக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமையில இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவன், இயேசுவா, இயேசு என்னை சுத்தமாக்க முடியுமா? இயேசு என் பாவத்தை சுத்தமாக்க முடியுமா? இயேசு என் வியாதியை சுத்தமாக்க முடியுமா? இயேசு என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை மாற்ற முடியுமா? கர்த்தர் யாருக்கோ சொல்றா, நீ அடிக்கடி பலவீனப்பட்டு போறல தம்பி, உன் சரீரத்தில் பலவீனப்பட்டுட்டு, உன்னுடைய வாழ்க்கையில பலவீனப்பட்டுட்டு இங்க இருக்கிற சில தங்கச்சிங்க, ஐயோ அண்ணே எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னு அடிக்கடி நான் நோவை கண்டுறேன், இப்படிப்பட்ட நிலைமையிலேயே ஆண்டவருக்காக எப்படி பயன்பட முடியும்? நானே பலவீனப்பட்டவன், நானே சுகத்தை எதிர்பார்த்து கொண்டு கிடக்கிறேன். அப்படிப்பட்ட ஆளும் சில பேர் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கீங்க. கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றா, நீ சுத்தமாக்க அவரால் ஆகும் என்று எப்படி அந்த குஷ்டரோகி இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உங்களால் ஆகும்னு சொன்னபோது இயேசு சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று ஆண்டவனுக்கு சுகம் கொடுத்தாரே, அதே போல கர்த்தர் சொல்லுகிறார், எவரையும் சுத்தமாக்க அவரால் ஆகும். ஒருவேளை சரீரத்தில் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு இப்படிப்பட்ட முதிர்ந்த வயது உடையவங்களுக்கு வர வேண்டிய வியாதியை எனக்கு இளம் வயதிலேயே கொடுத்துட்டாருன்னு சொல்லி அப்படி சிலர் இங்க கர்த்தர் அந்த நபருக்கு தீர்க்கதரிசனமா சொல்றார், என்னால உன்னை சுத்தமாக்க ஆகும், என்னால உன் சரீரத்தில் சுகந்தர ஆகும், என்னால இந்த பாவத்தை அகற்றி உன்னை பரிபூர்ணமான சுத்தவாட்டியா சுத்தவானா என்ன கரத்துல உன்னை கரத்துல எடுக்க என்னால ஆகும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், பாவத்தில் நான் விடுதலை பெற முடியல அழுகிறல்ல, அதுல இருந்தும் கர்த்தர் உன்னை சுத்தமாக்க அவரால் ஆகும். என் அந்தரங்க பாவம், அண்ணே நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் யாருக்கும் தெரியாமல் என் அந்தரங்க ஜீவியத்தில், என் தகப்பனுக்கு தெரியாமல், என் தாய்க்கு தெரியாமல், என் 4 சுவத்தில் நான் இப்படிப்பட்ட காரியத்தை நான் பார்த்து விடுதலையை பெற முடியாமல் இருக்கிறேன்னு சொல்றியா வாலிப தம்பி தங்கச்சி? கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார், நீ எந்த நிலைமையில விடுதலையை பார்க்கும் நீ ஏங்குற பார்த்தியா, அந்த விடுதலையும் கர அந்த பாவத்திலிருந்து உன்னை சுத்தமாக்க அவரால் ஆகும். அல்லேலூயா. 5வது என்ன பாஸ்டர்? மார்க்கு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17 23 வரைக்கும் நீங்கள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, அந்த 17ஆம் அதிகாரத்தில் ஊமையான ஒரு வாலிப பையனை, ஒரு இளைஞனை கொண்டு வருவாங்க. அவன் அடிக்கடி தீயிலையும் ஜலத்துலையும் அவன் விழுந்து நுரை தள்ளி அவன் கக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு காக்கா வலிப்பு ஃபிக்ஸ் வியாதியில் அவன் கஷ்டப்படுகிறான். அசுத்தாவி அவனுக்குள்ள பலமாக இறங்கி செயல்படுறதுனால இயேசுவிட அவங்க சீஷரிடத்தில் கொண்டு வருகிறான் அவன் தான் பிள்ளைய. ஆனால் இயேசு அங்கே இருக்கிற சீஷர்களால் சுகப்படுத்த முடியல. இயேசு கிட்ட வந்து கேட்கிறான், இயேசுவே என் பிள்ளையை சுத்தமாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி வந்து நிற்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஆகும்னு 5வது காரியத்தை சொல்லுகிறார். ஒருவேளை அற்புதத்தை ஏங்கி வந்திருக்கிற பிள்ளைங்க, என் குடும்பத்தில் கடன், எங்கள் அப்பா ரட்சிக்கப்படலை,
எங்கள் அப்பா இன்னமும் குடிக்கிறார், எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எங்கள் அப்பாவை நான் இழந்துட்டேன், என் அம்மாவை இழந்துட்டேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அற்புதத்தை ஏங்கி நிற்கிறேன். கடனால் நான் இதில் கட்டப்பட்டு கிடக்கிறேன், அடுத்த நிலைக்கு போக முடியலன்னு சொல்கிறவங்க யாரோ இருப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறார், விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஆகும். உன் வேலை ஸ்தலத்தில் நீ எதிர்பார்க்கிற வேலையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை திருமணம் இத்தனை வருஷம் எனக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லி தடையில் வந்து நிற்கிறியா, கர்த்தர் திருக்கசனமா சொல்றார், உன் திருமண தடையை உடைச்சி விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாமே ஆகும் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. எஸ்தஸ் பாஸ்டர் சாமுவேலுக்கு எப்போ மேரேஜ்? செப்டம்பர் 5. சாமுவேல் உட்காந்துருக்கேன், உட்காருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. செப்டம்பர் 5 ஐயா? ஆமாம், போன வருஷம் யூத் கேம்புக்கு வந்தார். அல்லேலூயா. எனக்கு திருமணமே தடையாக இருக்குன்னே வந்தாப்புல. அல்லேலூயா. சோமனுக்க பாஸ்டர், நான் அவனை அடைச்சி சொன்னேன், அடுத்த முறை வர்றப்ப கர்த்தர் உனக்கு. அல்லேலூயா. அங்கிருந்து ஃபோன் பண்ணுறான், பாஸ்டர் ஜபம் செஞ்சுட்டு கிரியை செய்து பாஸ்டர் ஆண்டர். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், திருமண வயதானவர்கள் வருத்தப்படுவது நல்லது, ஆனவங்க வருத்தப்படக்கூடாது. அல்லேலூயா. 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 இருக்கீங்களா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த 5 விதமான காரியம். அப்போ முதல் காரியம் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும், 2வது பலப்படுத்த அவரால் ஆகும், 3வது உனக்கு விரதமாக உங்கள் சபைக்கு விரதமாக அகந்தையாக நடக்கிறாங்களா அவங்கள தாழ்த்தவும் அவரால் ஆகும், 4வது உன்னை பாவத்தில் விடுதலையாக்கி உன்னை சுத்தமாக்க அவரால் ஆகும், 5வது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஆகும். அல்லேலூயா. கங்க்ராச்சுலேஷன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால் திருமணம் ஏன்னா தடையாகுது, ஏன்னா இப்படி ஏதாவது அப்படிலாம் வருத்தப்படவே கூடாது. அல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை சாமிவேலை போல் இந்த கூட்டத்தில் யாராவது உட்காந்துருப்பீங்க. அல்லேலூயா. நீங்களும் ஃபோன் பண்ணுவீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இன்றைக்குரிய செய்திக்கு கடந்து செல்வோம். ஸோ இந்த 5 விதமான காரியத்தில் ஒரு காரியத்தை உங்களோட நான் பேச போகிறேன். ஐயாவுடைய ஏசுதாஸ் பாஸ்டருடைய திருச்சபையில் பலப்படுத்த அவரால் ஆகும்னு தாவீதை பற்றி பேசினேன். ஐயா என்ன தாவீதை மாதிரியே கல்லெடுத்து துறக்கிட்டு இருக்கார். எப்போயா வீடியோவை போடுவேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் கூடிய விரைவில் போட்டுருவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடியோவை சொன்னேன். அல்லேலூயா. ஆமாம், அதனால் இந்த 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 கூடுகைகளை, எழுப்புதல் தீ என்று சொல்லுகிற இந்த கூடுகைகளை எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும். நான் சொன்னேன்னா அப்பப்போ கை தட்டினீங்கன்னா கொஞ்சம் உசுரோட உட்காந்துருப்பேன்னு நம்புவேன். அல்லேலூயா. ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணிங்கன்னா தான் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆக்ஷனே இல்லாமல் இருந்தால் பக்கத்தில் உள்ளவங்க அடக்கம் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. அதனால் அப்பப்போ கொஞ்சம் ஆக்ஷன். ஆமேன். அல்லேலூயா அப்படின்னு கை தட்டி கொஞ்சம் முசுக்கட்ட செடி கொஞ்சம் ஆடினா தான் சத்துரு விழுவான். அல்லேலூயா. செடி ஆடாமையாக இருந்தால் நம்ம விழுந்துருவோம், அப்படி விழுந்துருவோங்கிறேன். அல்லேலூயா. அதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் ஆடணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்குரிய செய்திக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த எழுப்புதல் தீ என்கிற கூடுகைக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்த போது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து ஒரு 12 வசனம் வரைக்கும் நீங்கள் எழுதி கொள்ளுங்க. அதில் ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. எலிசாவுடைய சம்பவத்தை தான் உங்களோட நான் வேக வேகமாய் பேச இருக்கிறேன். இந்த எலியா என்று சொல்லுகிற ஒரு ஊழியக்காரர், எலியாவுடைய அசிஸ்டன்ட் தான் யாருன்னா எலிசா. இப்ப எலியா என்கிற ஒரு மனிதர் அங்க இருக்கிற ஏசபேல்னு சொல்ற அந்த அரக்கி, அந்த ராணியை கண்டு அவர் பயந்து போய், ஐயோ இதுக்கு மேல என்னால ஊழியம் செய்ய முடியாது, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லி 19ஆம் அதிகாரத்தில் ஒரே ஆண்ட சமூகத்தில் புலம்பி அழுது ஊழமுக்களை அழுது கெடுத்து எல்லாத்தையும் பண்ணி எலியா கடைசியில் என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரேன்னு கத்துறான். உடனே ஆண்டவர் சொல்றார், எலியா நீ எடுத்துக்கொள்ளணும்னா நான் உன்னை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளை நீ எனக்காக எடுத்துக்கொண்டீனா, பயன்படுத்த உன் ஸ்தானத்தை நிறுத்திட்டீனா, அதுக்கப்புறம் தாராளமா உன்னை எடுத்துக்கொள்ளுகிறேன்னு கர்த்தர் இந்த எலியாவுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரலோகம் போகணும் இப்பவே ஆசைப்படாத. நீ போகணும்னு ஆசைப்பட்டுனா ஒரு ஆளை எழுப்பிட்டு தான் போகணும். அல்லேலூயா.
ஸோ எலியா இந்த இடத்துல எலியா நடந்த விஷயம் என்ன? வசனம் போடப்பட்டிருக்கு 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் அந்த ஏசபேலுக்கு பயந்த இந்த எலியாவை பார்த்து ஆண்டவர் 15-16 வசனத்தை நீங்க கவனிக்கும் போது, நீ தமஸ்கின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேல் என்று சொல்கிற அந்த மனுஷனை நீ சீரியாவின் மேல் ராஜாவாய், அவனை சீரியாவின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு. நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல ராஜாவா அபிஷேகம் பண்ணு. 3வது ஆபேல் மேகோலா ஊரானாகிய சாம்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை ஊர் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு. எலியா நீ தான் அந்த ராணி, அந்த ஏசபேலுக்கு பயந்துகிட்டு திரிகிற, அதனால ஒன்று பண்றேன், ஒன்று நீ எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக ஊர் ஸ்தானத்தில் நீ அந்த ஆபேல் மேகோலா ஊரானாகிய எலிசாவை அபிஷேகம் பண்ணணும். சீரியா ராஜாவா ஆசகேல் அபிஷேகம் பண்ணணும். 3வது நிம்சியின் குமாரனாகிய யெகூவை அபிஷேகம் பண்ணணும் சொல்லி 3 வேலையை எலியாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா எலியாவுக்கு அவனால சும்மா இருக்க முடியல. அவன் பயந்த பேர் வழியா என்ன செய்கிறான்? ஆண்டவரே என்னால முடியாது. அதனால 3 பேரை அபிஷேகம் பண்ண வேண்டிய ஆளு அவர் டைரக்டா எலிசா இருக்கிற இடத்துக்கு போய் அந்த எலிசாவின் மேல ஒரு சால்வையை போட்டு, டே தம்பி, கர்த்தர் ஏன் ஸ்தானத்துல உன்னை தண்ட அழைக்கிறார்னு சொல்லி இந்த எலியா அவன் மேல சால்வையை போட்டு அழைச்சிட்டு அந்த எலியா புறப்பட்டு போகிறான். இதுதான் சம்பவம். இப்படிப்பட்ட நிலைமையில இப்ப எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போறார். எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போறார். அப்ப எலியா சொல்றாரு 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவை நோக்கி, எலிசாவோடு கூட கில்கால் இருந்து புறப்பட்டு போனான். எங்க இருந்து புறப்பட்டு போறாங்க? கில்கால்ல இருந்து புறப்பட்டு போகிறார்கள். டிலே கம்மி பண்ணலாமா தம்பி? கொஞ்சம் எனக்கு இதா சஸ்டெயின் இதா இருக்கு. புறப்பட்டு போகிறார். எங்க இருந்து புறப்பட்டு போறாங்க? கில்கால்ல இருந்து. நான் அடிக்கடி கேள்வி கேட்பேன், அல்லேலூயா. குறிப்பாய் தூங்குறவங்கள தான் எழுப்பி விட்டு கேள்வி கேட்பேன், அல்லேலூயா. ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் விழிப்பாவே இருங்க. கில்கால்ல இருந்து என்ன செய்கிறான்? புறப்பட்டு போகிறான். இப்ப எலியா மூத்த ஊழியர், தகப்பன். ஆனா எலிசா அசிஸ்டன்ட், அல்லேலூயா. அவன் பிள்ளை. இப்ப எலியா எலிசாவோடு கூட எங்க இருந்து புறப்பட்டு போறான்? கில்காலில் இருந்து புறப்பட்டு போகிறான்னு போடப்பட்டிருக்கு. கில்கால்ல என்ன பாஸ்டர்? யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் நடுவில் இராதபடிக்கு புரட்டி போட்டேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல எகிப்துக்குள்ள தான் இருந்தா இந்த எலிசா, ஒரு காலத்துல உலகத்துக்குள்ள தான் இருந்தா இந்த எலியாவும் எலிசாவும். எல்லாரும் இங்க வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஒரு காலத்துல எகிப்துக்குள்ள தான் இருந்தோம். ஆனா கர்த்தர் என்றைக்கு எகிப்தை விட்டு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு நேராக கொண்டு போக உங்களை என்னைய ஞானஸ்நானத்தின் ஊடாக ரட்சித்தாரோ, அன்றைக்கு இந்த கில்கால் என்று சொல்லுகிற எகிப்தின் நிந்தையை நான் புரட்டி போட்டேன்னு சொல்லி இனி யாரும் உன்னை அடிமை கொள்ள முடியாது, எந்த பிசாசு உன்னை மேற்கொள்ள முடியாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாது, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் கிடையாது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன பாஸ்டர் சொல்றீங்க? உலகத்துல தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு மாந்திரிகம், பிள்ளி சுனியம், செய்வன, கட்டுகள்லாம் அது அவங்க வாழ்க்கையில பழிக்குது அப்படியே. ஆனா தேவனை அறிந்த பிள்ளைகளிடத்துல நீங்க எங்காவது ஒரு மந்திரவாதியை நீங்க கேரளாவுக்கும் மற்ற இடங்களுக்கும் நீங்க புறப்பட்டு போனீங்கன்னா அங்க சில நபர் கேட்பாங்க, யாருக்கு எவங்களுக்கு என்ன விஷயம், எல்லாம் மாந்திரிகம் செய்யறவன் மந்திரவாதம் பண்றவன் எல்லாத்தையும் விசாரிக்கும் போது கடைசியில கிறிஸ்தவன் போது, கிறிஸ்தவனா அப்ப அவனுக்கு பழிக்காது அப்படிங்கிறான். காரணம் என்ன? அவனுக்கு தெரியும் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் கிடையாது. தேவன் என்னென்ன செய்தார்னு இன்னும் கொஞ்ச காலத்துல சொல்லப்பட போது கர்த்தர் அந்த அளவுக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பலத்த பாதுகாப்பை கொடுத்திருக்கிறாரு. யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ல இருந்து 12 வரைக்கும் நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எலியா சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானே நீ எங்க இருந்து வர? உடனே சாத்தான் சொல்றான், நான் பூமி எங்கு சுற்றி திரிந்து வருகிறேன்னு சாத்தான் சொல்றான். உடனே சாத்தானை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபு மேல கண்ணு வச்சியோ அப்படின்னு கேட்டார் பாருங்க. அவன் அப்பதான் சொரிஞ்சுக்கிட்டு ஆமா அப்படிங்கிறான். அல்லேலூயா. அப்படி சொல்லும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுமாகிய அவனை போல ஒருத்தன் இந்த பூமியிலேயே கிடையாதுடா, அவ்வளவு பெரிய பரிசுத்தவான்டான்னு சொல்லி ஆண்டவர் யோபு உயர்த்தி பேசுறா. உடனே அவன் சொல்றான், சாத்தான் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ஆண்டவரே, நீங்க எல்லாம் கேட்கறதெல்லாம் கொடுக்கறனால தான் தந்தானை துதிப்போமேங்கிறான். தராட்ட
அல்லேலூயா. எல்லாம் கொடுக்கறனால தான் எல்லாம் வராங்க கத்தருக்கு. பெத்தல் சாரோன் திருச்சபையில் கொஞ்சம் சில பீஸை பிடுங்குங்களேன். சுகரு, கொஞ்சம் கேன்சரு, கொஞ்சம் தைராய்டு, கொஞ்சம் ப்ரெஷரு, கொஞ்சம் கொலஸ்ட்ராலு, இப்படி ஏதாவது ஒன்று கொடுங்க ஆண்டவரே. அப்போ கொடுத்து பாருங்க. நீங்கள் தான் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? வேலி அடைச்சிருக்கிறனால தானே அந்த ஆள் ஃபுல்லாக கத்தரை துதிக்கிறான். கத்தாவே தேவல் உமக்கொட்பானவர் யாருங்கிறான். கொஞ்சம் பீஸை பிடுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. அப்படின்னா என்னடா, 2 தேவத்துல வச்சிருக்கீங்கல்ல, அந்த 2 தேவத்துல கொஞ்சம் விலகட்டுமே சுபாஷை விட்டு. நான் அவங்க சரீரத்தை தொட்டு பார்க்குறேன், அவன் குடும்பத்தில் சில இழப்பை கொண்டு வந்து பார்க்குறேன். அப்போ அவங்கள தூஷிக்கிறானா இல்லை உயர்த்துக்கிறானா துதிக்கிறானான்னு பார்க்கலான்னு சொல்லி சாத்தானும் கேள்வி கேட்குறானு. ஆண்டவரும் இதை நீ சோதித்து பாருன்னு ஏன் கொடுக்கிறார்? காரணம் என்னன்னா, கர்த்தர் பெத்தேல் சாரோன் திருச்சபையை நம்புகிறார். காரணம் என்னன்னா, இந்த வாலிபர் கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தம்பிகளையும் தங்கச்சிகள் நம்புகிறார். யாரையும் நம்பாதபடியினால், உங்களை நம்புறபடினாலதான் உன் வாழ்க்கையில் சில இழப்பு, உன் வாழ்க்கையில் சில போராட்டத்தை சந்திக்கிறாயோபே. ஆகவே தான் சாத்தானுக்கு தெரிஞ்சிருக்கு, என்னை சுற்றி அந்த யோபுவை சுற்றி வேலி அடைக்கவில்லையாங்கிறான். அப்போ தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எப்பேற்பட்ட சத்ருவா இருந்தாலும் அது ஒரு நாளும் உங்களை என்ன செய்ய போவதில்லை, மேற்கொள்ள போவது இல்லை என்று கர்த்தர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறாரு. ஆகவே தான் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த எலிசா சம்பவத்துக்குள்ள வருவோமே. கில்கால்ல இருந்து கர்த்தர் இவங்களை புறப்பட்டு போக பண்ணுகிறார். வசனம் போட்டிருக்கு, இப்ப எலியா முதல் இடத்துக்கு கூட்டு போறான். இதெல்லாம் எலியா எலிசாவை நோக்கி, முதல்ல அந்த வசனத்தெல்லாம் சொல்லிடலாம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் இப்ப என்ன பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். எலிசா உடனே வசனம் போட்டிருக்கு, அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். கில்கால்ல இருந்து ஞானசானம் பண்ணப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இந்த எலிசா இப்ப எங்கே போகிறான்? பெத்தேலுக்கு போகிறான். இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், ஞானசானம் பண்ணப்பட்டிருக்கிற சரியான அடிச்சுவட வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும், நீ கில்கால கடந்துட்டீன்னா அடுத்து நீ போக வேண்டியதெல்லாம் பெத்தேல் சாரோனுக்கு தான். அடுத்து நீ போக வேண்டியதெல்லாம் பெத்தேல் என்று சொல்லுகிற தேவனுடைய வீடு, கர்த்தரை தரிசிக்கிற இடம், கர்த்தர் பேசுகிற இடம், கர்த்தரை ஆராதிக்கிற இடம், கர்த்தரை பணியும்படி போகிற இடம் தான் பெத்தேல். அப்ப பெத்தேலுக்கு இந்த எலிசா எலியாவோடு கூட புறப்பட்டு போகிறான். அப்பொழுது பெத்தேல் இருந்து சில தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள் அந்த எலிசாவிடத்துல வந்து, டேய் எலிசா எலிசா, உனக்கு இன்னைக்கு தெரியுமா, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற யாரு, உங்க பாஸ்டர் இந்த எலியாவை இப்ப என்ன தெரியுமா செய்ய போறாரு, இப்ப உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள பண்ணுவார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு எலிசா, எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் அப்படிங்கிறான். இருவரும் நடந்த விஷயம் என்ன, இருவரும் அவங்க புறப்பட்டு போன போது மறுபடியும் பின்பு எலியா சொல்றான், டேய் எலிசா எலிசா எலிசா, இப்ப ஆண்டவர் பெத்தேல் இல்லடா, பிளான் மாத்திட்டாராம், எங்க எரிகோவுக்கு போக சொல்றாராம். உடனே எரிகோவுக்கு புறப்பட்டு போகிறான். உடனே அவனும் சொல்றான், எலிசா சொல்றான், ஐயா எரிகோவா, நானும் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்படியே இவர்கள் இருவர் என்ன செய்கிறார்கள், மறுபடியும் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவுக்கு வந்தார்கள்னு படிக்கிறோம். இப்ப வந்தபோது மறுபடியும் எரிகோவிலிருந்து தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள் ஒரு 50 பேர் மறுபடியும் வந்து, டே எலிசா எலிசா, உன் எஜமான இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமான, அதாவது எலியாவை உன்னை விட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போறாருன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள், என்று அவனை கேட்டார்கள். இவன் கேட்டபோது உடனே அவன் சொல்றான், எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க என்று மறுபடியும் அவர்களை சரி செய்கிறான். நடந்த விஷயம் என்ன, பின்பு எலியா அவனை நோக்கி, டே எலிசாவே, நீ இங்கே இருப்பா, கர்த்தர் நான் இப்ப பிளான் மாத்திட்டாரு, யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்று அவன் சொல்லுகிறான். உடனே அவன் சொல்றான், நான் உம்மை விடுகிறதில்லை, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையை கொண்டு சொல்லுகிறேன் என்று எலிசா சொல்லுகிறான். பாஸ்டர், என்ன பாஸ்டர் எலிசா செய்கிறான், எலியா தான் பரலோகம் போகணுன்றாரு. முதல் பெத்தேலுக்கு போனாரு, அங்கேயும் பின்னாடியே எலிசா வரான். ரெண்டாவது எரிகோவுக்கு போறாரு, அங்கேயும் பின்னாடி எலிசா வரான். மூணாவது இப்ப யோர்தானுக்கு போறாரு, அங்கேயும் பின்னாடியே எலிசா வரான. பாஸ்டர் பாஸ்டர், இதுல இருந்து எங்களுக்கு என்ன பாஸ்டர் சொல்ல விரும்புறீங்க? அண்ணன், இதுல இருந்து எங்களுக்கு என்னென்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த எலிசா நான் சொல்றேன், பெத்தேல்
என்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தாயோ அதுதான் பெத்தேல். என் செய்தி வேற இருந்தாலும் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக கொடுத்துட்றேன். அதுதான் பெத்தேல். பெத்தேலில் மட்டும் கர்த்தரை ஆராதிச்சு தந்தானே துதிப்போம் சோத்திரம் பண்ணிட்டு போகிற ஆளா வாலிபர் கூட்டத்தில் தேவ பிள்ளைகள் இங்கே அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் ஏன் அடுத்து எரிகோவுக்கு கொண்டு போனார் தெரியுமா? எரிகோ யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வேதம் போடப்பட்டிருக்கு. கர்த்தர் யோசுவாவை நோக்கி அந்நாட்களில் எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொல்றார், அடைக்கப்பட்ட இடம் உன் வீடு, அடைக்கப்பட்ட இடம் உன் கூடாரம். எல்லாரும் இருக்கும்போது கர்த்தரை துதிச்சு ஜெபிக்கிற ஆராதிக்கிற கூட்டத்துக்கு வர எல்லாம் சூப்பராக தான் இருக்கு. ஆனால் அடைக்கப்பட்ட உன் அந்தரங்க ஜீவியத்தில் உன் தனிப்பட்ட ஜப அறையில் எத்தனை மணி நேரம் போராடுறடா? எலிசா பார்க்குறான், நான் அங்கேயும் வருவேன்னு சொல்லி. இதைத்தான் எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 22, 23, 24 வாசிக்கும் போது, பின்பு கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அப்பொழுது கர்த்தருடைய கரம் அமர்ந்த போது, மனுபுத்திரனே நீ பள்ளத்தாக்குக்கு நேராக நீ புறப்பட்டு போ, அங்கே நான் உடனே பேசுவேங்கிறார். உடனே எலிசாவும் உடனே எசேக்கியேலும் பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனான். இதோ நான் கேபார் நதியில கண்ட கர்த்தருடைய மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்கினது. உடனே அங்கே நான் என்ன செய்தேன்? மூச்சற்றவனாய் நான் கீழே விழுந்தேன். ஒரு ஆவி எனக்குள் புகுந்து என்னை கால் ஊன்றி நிற்கும்படி செய்து என்னோட பேசிச்சு. அந்த ஆவி என்ன பேசிச்சு? எப்பா மனுபுத்திரனே, எசேக்கியேலே, நீ உன் வீட்டுக்குள்ளே போய் உன்னை அடைத்து கொன்றுங்கிறார். அடைக்கப்பட்ட இடம் எரிகோ, அடைக்கப்பட்ட இடம் எரிகோ. இதுவரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய வாலிப பசங்க ஆண்டவருக்குன்னு பயன்படணும்னு நினைக்கிறீங்க, தேவனுக்குன்னு உபயோகப்படணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் பெத்தேலிலேயே திருப்தி பற்றாத எலிசா அடுத்து எரிகோவை கடந்து வந்தான். நீ அடைக்கப்பட்ட இடத்துல யாரும் இல்லாத நேரத்தில் நீ ஆண்டவரோடு தனித்து ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை இருக்குமானால் கர்த்தர் சந்தேகமில்லை உன்னைத்தான் எலிசாவை போல அந்த அனுபவத்துக்குள்ளாகவும் கொண்டு வருகிறாரா? கர்த்தர் அதோட எலிசாவை நிறுத்த வைக்கல, 3வது பிளான் போடுறார். டே எலிசா, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு போக அனுப்புறாருன்ன போது இவனுக்கு விளங்கவே இல்லை. அப்பவும் எலியா சொல்றான், டே நீ இங்கேயே இருறான்னு. ஆனால் அவன் சொல்றான், நான் விட மாட்டேன், நான் உங்களை விட மாட்டேன். பாஸ்டர், யார் இந்த எலிசா? யார் இந்த எலிசா? இவன் நிலைமை என்ன பாஸ்டர்? இவனை குறித்து நாங்கள் என்ன பாஸ்டர் இந்த எழுப்புதல் வாலிபர் முகாமில் எங்களுக்கு இந்த தீ எழுப்புதல் தீ என்கிற இந்த கூடுகையில் எங்களுக்கு என்ன பாஸ்டர் சொல்ல விரும்புகிறீங்க? எலிசா 3 விதமான நிலைமையில் தள்ளப்பட்டிருந்தவனாக இருந்தான். முதல் நிலைமை சொல்கிறேன், தனக்குரியவைகளை எல்லாம் இழந்தவன். 2வது, தன்னோடு இருப்பவர்களால் காயப்பட்டவன். 3வது, தனித்து கிடக்கும் வாழ்வில் தள்ளப்பட்டவன். நான் முதல் நிலைமையை பேசுகிறேன். இந்த நிலைமை மாறுவதற்கு எலிசா எப்படி செய்தான்ங்கிறத நான் சொல்லி நேரம் இருக்குமானாலும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எலிசா தனக்குரியவைகளை இழந்தவன். எப்படி பாச இழந்தான்? இந்த எலியா உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம்னு சொன்ன போது எலியா தான் சால்வையை யாரோ ஒரு சால் இருந்தால் கொடுங்கய்யா, ஐயா கிட்ட இருக்க வாய்ப்பு இல்லை. யாரோ ஒருத்தவங்க சால் சூப்பர் தங்க, அதான் ஒயிட் நல்லா இருக்கு, சூப்பர் தங்க, தேங்க்யூப்பா. எலியா தான் சால்வையை இப்போ எலிசா மேலே போடுறான். அல்லேலூயா. எலிசா மேலே இந்த சால்வை இங்கே இருக்கட்டும்ப்பா, முடிஞ்சவொன்னே கொடுத்துட்றேன். ஆமாம், இந்த சால்வையை எலிசா மேலே போடுறான். எப்படி தெரியுமா போட்டான்? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். எலிசா 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்த போது, என்ன ஏறுங்க? 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்த போது, அப்பொழுது எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் என்ன செய்தானா? அவன் மேல் தன் சால்வையை போட்டான். பைபிளில் ஏறக்குறைய 7-9 சால்வை இருக்கு. இப்போ நான் சொல்கிற சால்வை அழைப்பின் சால்வை. என்ன சால்வை? அதில் தான் எங்களுக்கு போட்டாங்க. அல்லேலூயா. பாஸ்டர், உங்களை நல்ல விதமாக தான் அழைச்சிருக்கிறோம். அல்லேலூயா. புரிஞ்சிச்சு. அல்லேலூயா. நான் எங்கள் சபையில் ஒருத்தர் வயசாயிடுச்சு, அவரை அடக்கம் பண்ணோம். கீழே இறக்குறதுக்குள்ளே திடீர்னு இருங்கய்யா அப்படின்னு ஊருக்காரங்களாம் வந்தாங்க. கடைசியில் என்னப்பா எதுக்குப்பா இவ்வளோ பஞ்சாயத்து? அவரை இறக்குற நேரத்தில் இருங்கய்யா அப்படின்னு சொல்லி பெட்டி இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. போட வேண்டாமா அண்ணா, வெள்ளை கடலை ஒன்று கொண்டு வந்து போட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு அவனுங்க பாட்டுன்னு போட்டு இப்போ இறக்கு அப்படின்னாங்க.
அன்னிலிருந்து எனக்கு பயமாகவே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போடுறப்பவே ஆமாம், இது அடக்கத்தின் சால்வை, நான் சொல்கிறது அழைப்பின் சால்வை. அல்லேலூயா. என்ன சால்வை? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அழைப்பின் சால்வை தான் சொல்கிறார் அவர். அல்லேலூயா. இந்த அழைப்பின் சால்வையை எலிசாவின் மேலே போடும்போது எலிசா யார் தெரியுமா? சாப்பாத்தின் குமாரனாக எலிசான்னு போடப்பட்டிருக்கு. இந்த எலிசா ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டு மகன். யாருங்க? ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டு மகன். அப்படிப்பட்ட ஜமீன்தார் வீட்டு மகனா இருக்கிற இந்த எலிசா, ஆனா உலகத்தின் பார்வைக்கு அவன் பெரிய பணக்காரன், உலகத்தின் பார்வைக்கு நல்லா பேக்ரவுண்ட் உள்ளவன். ஆனா எலிசாவை உலகத்தின் பார்வைக்கு அவன் நல்ல சொசிபிகேட் லைஃப்ல இருக்கிறது போல தெரிஞ்சாலும், ஆனா அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை உறவுகளாலையும் மனுஷர்களாலையும் எல்லாராலையும் இவன் தள்ளப்பட்டவனாகத்தான் இருந்தான். எப்படி பாஸ்டர் தள்ளப்பட்டவன் நீங்க சொல்றீங்க? வேதம் சொல்லுது, தன்னோடு இருப்பவர்களால் தள்ளப்பட்டவன் என்று நான் சொன்னேனே. எப்படி பாஸ்டர் இவன் தள்ளப்பட்டவன்? உங்கள் 1 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் எடுத்து வாசிக்கும் போது 19:19 போடப்பட்டிருக்கு. அவன் அப்படியே புறப்பட்டு போய் எலியா, அதாவது சாப்பாத்தின் குமாரனாகிய 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டு அவன் இருக்கிற இடம் மட்டும் போய் சால்வையை போட்டான்னு போட்டிருக்குல்ல. அப்ப எலிசா எத்தனாவது ஏரை ஓட்டி கொண்டிருந்தான்? 12ஆம் ஏர். எத்தனை எல்லாம் வாய் தரன்னு சொல்லுங்க, எத்தனாவது ஏரு? 12வது ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். அல்லேலூயா. உங்க ஊர்ல விவசாயம் பார்த்துருக்கீங்களா? அப்போ 12ஆம் ஏர் அப்படின்னு போட்டிருக்குன்னா, இன்றைக்கு தான் டிராக்டரில் முதல் ஏர் உருவாங்க, அதுக்கப்புறம் 2வது ஏர் இப்படி உருவாங்கல்ல. ஆனால் அன்றைய நாட்களில் இந்த ஏர் பூட்டி உழுகிற அந்த ஏர், அதாவது ஏர் மாடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஏர் மாடை ஒரு மரமுட்ட ஒருத்தன் பராக்கிரமசாலி அழுத்தி அவன் முதல் ஏர் ஓட்டுவான். ஏன்னா முதல் இருக்கிறதுலையே நல்ல வலுவானவன், இருக்கிறதுலே நல்ல பராக்கிரமசாலி, அவன் தான் முதல் ஏரை நல்லா ஆழமாக அழுத்தி அந்த மரமுட்ட அழுத்தி உழும்போது அவன் முதல் ஏற உழுவான். இப்ப அவனுக்கு அடுத்து கொஞ்சம் பலவீனமானவன், அதாவது அவனுக்கு அடுத்து கொஞ்சம் பலமுடையவன், அவனை 2வது ஏறு. அவன் முதல் ஆழமா ஏறு ஊட்டாதாண்டா நல்ல தானியம் விளையும். அதனால முதல் ஆழமா உழுகிறதுக்கு நல்ல பராக்கிரமசாலியை முதல் அனுப்பு. 2வது அவனை விட கொஞ்சம் வீக்கா இருக்கிறவன 2வது ஏர் மரமுட்டுல அனுப்பு. 3வது ஏறு அவனுக்கு அடுத்து இன்னும் வீக்கா இருக்கிறவன் 3வது ஏற அழுத்தி அந்த மரமுட்டை அழுத்தி அந்த காணி பூமியை உழு. இப்படியே எல்லாரையும் உழ வச்சவன் இப்ப எலிசா வருகிறான். எலிசா வரும்போது, அப்பா நான் வந்து இந்த வேலையை நான் செய்கிறேன், நான் இந்த ஏர் பூட்டி உழுகிறேன்ப்பா, எனக்கு வாய்ப்பு கொடுங்கப்பான்னு சொல்லி அவன் முதல் இடத்துக்கு போய் நின்னா. அவன் சொல்றான், டேய் யூ ஆர் எ யூஸ்லெஸ் ப்ரோ, பின்னாடி போடா, நான் தான் பராக்கிரமசாலி, நான் தான் டிகிரி முடிச்சவன், நான் தான் பெரிய அளவில் திறமை உடையவன், எனக்கு தெரியாத கம்பசூஸ்திரம் ஒன்றும் கிடையாதுடா, நீ பின்னாடி போன போது அவன் முதல் பார்த்தான், ஐயோ எனக்கு என்ன மதிப்பு இல்லை, எனக்குரிய கனம் இல்லையே, சரி இவங்க திட்டுறாங்க மிரட்டுறாங்கன்னு 2வது இடத்துக்கு போனான். 2வது ஆள் சொல்றான், டேய் நீ விலகு போ, நீ எதுக்கு முன்னாடி வந்து நிற்கிற, டேய் நீ பலவீனமானவன்டா எலிசா, நீ பலவீனமானவன், உன்னால ஒரு பிரச்சனையும் இல்லடா, டேய் இதை எப்படா நீ உருப்படியாவ செய்ய போற, கொஞ்சம் விலகு, இதுக்கெல்லாம் இந்த வேலைக்கெல்லாம் நீ 10 பைசாக்கு பிரச்சனை பின்னாடி போ. இப்ப இவனை விளக்குனா. இப்படி 3வது ஆளு அவனை சொல்றான், டே நீ விலகு. 4வது ஆளு, டே எலிசா நீ பின்னாடி போ. 5வது ஆளு அவனுக்கு பின்னாடி. 6வது ஆளு, இப்படி எல்லாரையும் தள்ளி கடைசியா 12வது ஏறு, வேற ஒரு ஆளே இல்லை, 12வது ஏறத்தான் இப்ப உழக்கூடிய நிலைமைக்கு எலிசாவை தள்ளிட்டாங்களப்பா. கர்த்தர் இதைத்தான் சொல்றாரா, தன்னோடு இருப்பவர்களால நீ தள்ளப்பட்டு கிடக்கிறியா எலிசா, உன்னை உலகம் தள்ளலாம், உன்னை உறவு தள்ளலாம், உன் அப்பா அத கண் முன்னாடி பார்த்து உன்னை ஒதுக்கி வைக்கலாம். யார் ஒதுக்கினால் என்ன, பரலோகம் ஒரு நாளும் உன்னை ஒதுக்காது. எந்த உலகம் எந்த மனுஷனை தள்ளுதோ அந்த உலகத்துக்கு முன்னாடி பரலோகம் அந்த தாவீது தான். இவனை அல்ல, இவனை புறக்கணிச்ச எலியாப தள்ளு, இவனை அல்ல இவனை புறக்கணிச்ச அபினதாப தள்ளுன்னு ஒவ்வொரு பராக்கிரமசாலிகளை தள்ளிட்டு எங்கேயோ ஆடு மேய்ச்சு கொண்டிருந்த ஷபாலாரானா, எங்கேயோ உலகத்தால தூக்கி எறியப்பட்ட அந்த தாவீதே, நீ கிராமத்தான் தான், நீ பட்டிக்காட்டான் தான், காணாமற் போன ஆடுகள் மேலதான் என் கண்ணு, எங்கேயோ கிராமத்துல கட்டி கிடக்கிற அந்த கழுத மேலதான் என் கண்ணு அந்த கழுத மேலதான்டா.
இன்னைக்கு படித்தவன் எனக்காக பயன்படுவானான்னு தெரியாது. இன்னைக்கு எல்லாராலையும் நல்ல ஒரு சாமர்த்தியம் பராக்கிரமம் கொண்டவன் எனக்காக பயன்படுவான்னு எனக்கு தெரியாது. தேவன் ஞானியம் உள்ளவர்களை ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியமான தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பலவீனமானவங்களை தான் தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்க உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்ட பிள்ளைகளை தான், பசங்களை தான், தங்கச்சிமார்களை தான் கத்த தெரிந்து கொள்ளுகிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், 0 நல்ல 100 மார்க் எடுத்தவனை தூக்கி காலேஜில் கொண்டு போய் சேர்த்து இவன் சூப்பராக வந்திருக்கான்னு சொல்லி அவனை கிராஜுவேட் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ஈஸி. முட்டை மார்க் எடுத்தவனை காலேஜில் கொண்டு போய் சேர்த்துட்டு உன்னால முடியும், உன்னால பயன்பட முடியும், உன்னால உலகத்தை சாதிக்கிற சாதனையாள உன்னை உருவாக்க தேவன் வல்லவர். அப்படிப்பட்ட ஆளை 0 தான் எடுத்து நிறுத்த என் தேவனால மட்டும்தான் முடியுங்கிறவங்க நல்லா தலைக்கு மேல கைத்தட்டி, ராஜாவே என்ன என் வாழ்க்கை சரித்திரம் பேசப்படட்டும், என் வாழ்க்கை சரித்திரம், எங்க சபை சரித்திரம் பேசப்படுவாங்க. அதனாலதான் தன்னோடு இருப்பவர்களால தனக்குரியவைகள் எல்லாம் இவன் இழந்தான். தனக்குரியவர்கள் எல்லாம் இழந்தான். எப்படி இழந்தான்? முதல் காரியம் கவனிங்க, இவன் முதல் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தான். அதனாலதான் 12வது ஆளா லிஸ்ட்ல சேர்த்துட்டாரு. தான் ஸ்தானத்தை முதல் இழந்தான். 2வது தான் தகப்பனையும் தாயை இழந்தான். ஏன்னா சால்வையை போட்டு அழைக்கும் போது தகப்பன் தாயை இழந்து வருகிறான். 3வது என்ன இழக்கிறான்? அவன் ஏர் பூட்டி உழுத அந்த மாட்டை அவன் கத்தருக்காகவே பலி செலுத்தி, ஏன்னா கத்தர் அழைச்சிட்டார்ல, இனி மறுபடியும் கத்தரான யாருக்கோ சொல்றார், 3 நேர ஊழியம், இப்படிப்பட்ட ஊழியம், கத்தருக்காக ஊழியம் செய்வேன் ஒப்பு கொடுத்துட்டு காலேஜுக்கு போகணும் ஒப்பு கொடுத்துட்டு எங்கேயோ பின்வாங்கி இன்னைக்கு பொருத்தனையை மறக்கிறியாடா? என் மகன் எலிசா, ஒரு நாள் நீ பொருத்தனையை மீறக்கூடாது. அதனால தான் எலிசா பார்த்தான், கத்தர் என் மேலே அழைப்பு வச்சார். யாருக்கோ சொல்கிறாரு, ஒரு காலத்தில் நீ வைராக்கியமாக ஓடின, ஆனால் இன்னைக்கு திருமணம் ஆயிட்டு உன் மனைவி பிள்ளை குடும்பம் காரியான்னு பார்த்துட்டு நீ பொருத்தனையை, தேவனுக்கு கொடுத்த ஊழியத்தின் பொருத்தனையில் நீ ஊழியத்தை செய்யாமல் எங்கேயோ கட்டப்பட்டு கிடக்கிறியா? கத்தர் யாருக்கோ தீர்க்கதரிசனமா பேசுறாரு. வெளியே வாடா எலிசா. அதில் தான் எலிசா பார்த்தான், ஒருவேளை நான் அங்கே எலியா என்ன நல்லா கௌரவப்படுத்துவாரா? இன்றைக்கி 12வது லிஸ்ட்டில் என்ன சேர்த்த மாதிரி ஆவிக்குரிய தகப்பன் அவர் என்ன தள்ளிட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஒருவேளை நம்ம ரிட்டன் வந்து இந்த ஏர் போட்டி உழுவதற்கு நமக்கு இந்த மாடு வேணும், நமக்கு இந்த ஏரின் மரமுட்டு வேணும்னு எலிசா நிலக்கலை. ஏன்னா அவனுக்கு தெரியும், அன்றைக்கு நான் உலக கலப்பையின் மேலே கை வச்சேன், இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்காக கலப்பை மேலே கை வச்சிருக்கிறேன், நான் பின்னிட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்லி. அதனால தான் எலிசா தான் கிட்ட இருந்த மரமுட்டை 2ஆ உடைச்சு அதை விறகாக்கணும். அவன் ஏர் பூட்டி உழுத அந்த ஏர் மாட்டை அவன் பலி செலுத்தி ஊருக்கே விருந்து படைச்சிட்டு, நான் மிஷினரியா ஊழியத்துக்கு போறேன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஊழியத்துக்கு பயந்துகிட்டே போக கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஊழியத்துக்கு போறேன், எல்லாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. எத்தனையோ பாஸ்டர் சொல்லியிருக்காங்க கிட்ட, நான் முன்னேற ஊழியம் ஒரு பாஸ்டர் திருப்பி கொடுக்குறேன், முன்னேற ஊழியம்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நான் டக்குன்னு கேட்குறேன், பாஸ்டர்மா நீங்கள் முன்னேற ஊழியம்னு சொன்னீங்க, யாரு சொன்னா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. 3 மாதம் தாங்காது. நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் அழுதேன். ஒவ்வொரு முறையும் கத்தருக்குன்னு பிரதிஷ்டையில் உண்மையாக இருங்க மகன், பிரதிஷ்டையில் உண்மையாக இருங்க தங்கச்சி. இன்னைக்கு உலக மனுஷன் படிக்கலாம், அவன் டிகிரியை முடிக்கலாம், அவன் நல்ல 40,000 50,000 1 லட்சம் 2 லட்சம் ஈஸியாக சம்பாதிக்கலாம். அப்படி சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் பல பேர் இருக்காங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு தான் ஆள் இல்லை. கர்த்தருக்காக புறப்பட்டு போவதற்கு ஆள் இல்லை. உடனே நம்பால் சொல்லுவான், நான் படிச்சிருக்கேன் பாஸ்டர், நான் வந்து நல்ல வேலை செஞ்சு நான் சபையில் நல்லா தாங்குறேன் பாஸ்டர், தாங்குறவங்களாம் நான் பார்த்துட்டேன். நிறைய பேரை தாங்கிடுவான் வேற மாதிரி. தாங்குறேன் பாஸ்டர், ஊழியத்தை தாங்குறேன் பாஸ்டர், அதான் தாங்குறேன். இவன் தான் இன்னும் பரலோகத்தை தாங்குற மாதிரி. கர்த்தர் கேட்குறாரு, எனக்கு தாங்குற அவசியம் இல்லை, கர்த்தருக்காக சுமந்து ஊழியம் செய்கிற கழுதை எனக்கு அவசியம். சும்மா தாங்குற ஆளா இருக்காத, சுமக்கிற ஆளாயிரு. கர்த்தர் யாருக்கோ சொல்றார். அதில் தான் எலிசா தனக்குரியதெல்லாம் இழந்தான். கடைசியாக எலியாவே சொல்கிறான், நான் பரலோகத்துக்கு போகிறேன் டாட்டா பாயின்ன போது எலியாவையும் இழந்தான்.
எலியாவை இழந்தான். தாவீது யோசேப்பு இழந்தான். யோசேப்பு அம்மா அப்பாவை இழந்தான். ஏன்? அவன் மேல தரிசனத்து நிமித்தம் இழந்தவன் யோசேப்பு. அதைத்தான் 37:28 ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். தாவீது தன்மேல் விழுந்த அபிஷேகத்து நிமித்தம் இழந்தான். அதைத்தான் 1 சாமுவேல் 18:2 வாசிக்கிறோம். சவுல் அன்று முதல் தாவீதை தன்னிடத்தில் வைத்து கொண்டான். அவன் தகப்பன் வீட்டுக்கு போக ஒட்டவில்லை. காரணம், அவன் மேலே அபிஷேகம் இருந்துச்சு. அபிஷேகத்து நிமித்தம் அம்மா அப்பா இழந்தான். கர்த்தர் யாருக்கோ சொல்கிறார், ஒருவேளை நீ அப்பாவை இழந்தவங்க இருப்ப, ஒருவேளை அம்மாவை இழந்தவங்க இருப்ப, ஒருவேளை சரியான நபர்கள் இவங்க என்னை பார்த்துக்கிடுவாங்கன்னு நினச்சி அப்படிப்பட்ட நபர்களால் நீ இழப்பை சந்திச்சிருப்ப. கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்கிறார், நீ எந்த இழப்பில் நீ இழந்திருந்தாலும் உன்னை மறக்காத. உன் மேலே தரிசனம் இருக்கு, உன் மேலே அபிஷேகம் இருக்கு. அதனால தான் இந்த இழப்பு. இளைய மகன் லூக்கா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசிங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது அவன் தன் ஆஸ்தியை தான் பிள்ளைக்கு என்ன செய்தானா, தன் ஆஸ்தியில் எல்லாவற்றையும் தான் பிள்ளைக்கு என்ன செய்தான், பங்கிட்டு கொடுத்தான். தன் ஆஸ்தியில் பங்கிட்டு கொடுத்தான் அப்பா. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கூட தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டான். 14ஆம் வசனம் போடப்பட்டிருக்கு. அவன் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் வந்துச்சு. அப்பாவை இழந்துட்டான். தம்பி தங்கச்சி, நான் தாழ்மையாக சொல்கிறேன், நீ எதிர்பார்க்குற லைஃப் மகிமையாக கர்த்தர் கொடுப்பார். அவர் கொடுக்குற லைஃப், நீ எதிர்பார்க்குற வேலை மகிமையாக கர்த்தர் கொடுப்பார். அவர் கொடுக்குற வேலை. ஆனால் ஒன்று, நீ கேட்கறதெல்லாம் கொடுப்பாரு, ஆனால் ஆஸ்தியை பிடுங்கிட்டு அப்பா விட்டுட்டு ஓடுற பத்தியா, அதில் தான்ப்பா அப்பா மனசு உடஞ்சிடுறாரு. நீ கேட்கறதெல்லாம் அப்பா தர வல்லவர், நீ கேட்குற எதிர்காலம் அப்பா கொடுக்க வல்லவர். ஆனால் ஒன்று, நீ ஆஸ்தியை பிரித்து கொடு ஆசீர்வாதத்தை கொடுன்னு ஆண்ட கையை முறுக்கி நீ கேட்டால் கூட அதிலெல்லாம் அப்பா கவலைப்படலை. ஆனால் ஆஸ்தியை வாங்கிட்டு நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல ஃபேமிலி ஆனவுடனே அப்பாவையே விட்டுட்டு ஓடுற பத்தியா, அதில் தான் அப்பா காயப்பட்டுறாரு. தனக்குள் தன்னுடைய பாவத்து நிமித்தம் அப்பாவை இழந்தான். யோசேப்பு தரிசனத்து நிமித்தம் இழந்தான். தாவீது தன்மேல் விழுந்த அபிஷேகத்து நிமித்தம் இழந்தான். ஆனால் இளைய மகன் தான் செய்த பாவத்து நிமித்தம் இழந்தான். கர்த்தர் யாருக்கும் சொல்கிறார், உன் வீட்டில் சாவு வந்ததுக்கு காரணம் நீ தான். உன் குடும்பத்தில் சில இழப்பு வந்ததுக்கு காரணம் நீ தான். நீ எங்கேயோ தப்பு பண்ணிட்ட. உங்கள் அம்மா அடிக்கடி, உங்கள் அப்பா அம்மா குடும்பத்தில் சண்டை நடக்குது, காரணம் நீ எங்கேயோ குறைவாக இருக்கிற, நீ எங்கேயோ பாவத்தில் விழுந்து கிடக்கிற, நீ எங்கேயோ இளைய மகனை போல நீ அப்பாவை அம்மா விட்டுட்டு எங்கேயோ தூரம் போய் கிடக்கிற, அப்பா விட்டு தூரம் போய் கிடக்கிற, ஏசப்பா விட்டு தூரம் போய் கிடக்கிற. கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு மாத்திரம் நீ அதை சரி செஞ்சிட்டீன்னா, நீ திரும்பி வரும்போது அப்பா இழந்த வஸ்திரத்தையும் இழந்த மோதிரத்தையும் இழந்த எல்லா பாதரட்சியும் அப்பா தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்பா தர வல்லவராக இருக்கிறார். ஸோ அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் இந்த 3 நிலைமையை பேச எனக்கு டைம் இல்லை. அதில் தான் முதல் சொன்னேன், தனக்குரியவைகளை இழந்தவன் எலிசா. 2வது, தன்னோடு இருப்பவர்களால் காயப்பட்டவன். ஏன்னா இந்த எலிசா எலியாவோட போகும்போது இந்த எலிசா அங்கே பெத்தேல் இருக்கிற தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள், எனக்கு ஏன் இந்த பிரசங்கத்தை கொடுத்தாரு எனக்கு தெரியல, பெத்தேல் தான் பெத்தேல் இருக்கிற தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள் தான், சர்ச்சுக்கு வர்ற பயலுக்கு தான், சர்ச்சுக்கு வர்றவனுக்கு தான். டேய் எலிசா, உனக்கு தெரியுமா உன் எஜமான உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போறாருன்னு உனக்கு தெரியுமா? நீ சோத்துக்கு சிங்கி தாண்டா அடிப்ப, நீ சோத்துக்கு சிங்கித அடிக்க போற. உன் ஆவிக்குரிய தகப்பனார் உன் எலியா போறார் தெரியுமா? எலிசா, உன் வாழ்க்கை முடிஞ்சது, உன் வாழ்க்கை கதை அவ்வளவு அவுட்டு தான். அதை யாரு கிண்டல் அடிச்சாங்க? பெத்தேல் இருக்கிறவங்க தான். தம்பி, திருச்சபையில் வர்ற தேவ பிள்ளைகள் பரியாசம் நமக்கு ஆகாது. பெத்தேல உள்ளவன் தான் பரியாசம் பண்ணான், பெத்தேல உள்ளவன் தான் கிண்டல் அடிச்சான். இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் தான், நல்லதுதான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷப்படுறீங்க, சிரிக்கிறீங்க, கிண்டல் பண்றீங்க, எல்லாம் ஓகே. ஆனா வாழ்க்கை அப்படியே போயிடக்கூடாது. சிம்சோன் பராக்கிரமசாலி தான், அவனை கண்டு வெளியில உள்ள பெலிஸ்தியர்களெல்லாம் நடுங்க வேண்டியவனுங்க. ஆனா என்னைக்கு கண்ணு பிடுங்கப்படுதோ அந்த நாள்ல இருந்து அவனை கேளிக்கை ஆக்கிட்டாங்களே, கோமாளி ஆக்கிட்டாங்களே. கர்த்தர் யாருக்கோ சொல்றார், அடுத்தவன்
உள்ளவன் கிண்டல் அடிக்கிற மாதிரி, வெளியில உள்ளவன் கிண்டல் அடிக்கிற மாதிரி, சபையிலே கிண்டல் அடிக்கிற மாதிரி நீ அப்படி இருப்பாய் என்றால் நீ சிம்சோனை போல எங்கேயும் அபிஷேகத்தை இழந்துட்ட. கர்த்தர் சொல்றார், மறுபடியும் அந்த 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 சிம்சோனுடைய அந்த சிரசுல மறுபடியும் மயிர் முளைக்க தொடங்குமானா உன் அபிஷேகத்தை மறுபடியும் தட்டி எழுப்பு. நீ ஆதியில கொடுத்த அன்பு, ஆதியில கொடுத்த சுவிசேஷ பாரம், அன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல வந்த அந்த துடிப்பு, அந்த வைராக்கியம் எல்லாம் மறுபடியும் எழுப்பாதா? எழுப்பட்டும், எழுப்பட்டும். அதனாலதான் தன்னோடு இருப்பவர்களால காயப்படுறான், தன்னோடு இருப்பவர்களால் காயப்படுறான். ஒரு பக்கம் பெத்தேல்ல இருந்து வந்தாங்க, அது சர்ச்சு. இன்னொன்னு எரிகோவில இருந்து வந்தாங்க, அது உலகம். நீ சபைக்குள்ள உள்ளவனாலையும் பரியாசம் பண்ணப்படுற, வெளியில உள்ளவனாலையும் பரியாசம் பண்ணப்படுற. பாஸ்டர் தீர்க்கதரிசனம், இன்னைக்கு சபை உள்ள சகோதரன் தான், சபை ஊழியர்கள் தான், அவங்க நம்மளை பரியாசம் பண்றாங்க. அதாவது ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரனே, ஒரு ஊழியக்காரி ஒரு ஊழியக்காரிய, சபைக்கு வர்ற வாலிபன் சபைக்கு வர்றவனே பரியாசம் பண்ணி ஆமா ஊழியம் பண்றானா, ஆனா தரிசனமா, அவனே தான் எழுப்புதல் கூட்டமா, ஆனா வாலிபர் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பரியாசம் பண்ணி பெத்தேல்ல உள்ளவனும் உன் உயர்வை விரும்ப மாட்டான். ரெண்டாவது, வெளியில உள்ள எரிகோவுல உள்ளவனும் உன் உயர்வை விரும்ப மாட்டான். ஆனா கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றார், இப்படிப்பட்ட நிலைமைகளை தான் தன்னோடு இருப்பவர்களால, ஏன்னா அவங்க தான் பைபிள் காலேஜ் முடிச்சவன், அவன் தான் எல்லாரும் நல்லா சீனியர் தான், அவங்கெல்லாம் எல்லாரும் நல்லா தியரி முடிச்சவங்க, நல்லா பைபிள் தெரியும், வேதவசனம் தெரியும், நல்லா ஓய்வு நாள் ஆராதனை உபவாசம் எல்லாம் பாஸ்டுக்கு வலது கை தான். ஆனா அந்த 50 பேரும் இப்ப வந்தவன் என்னமோ போறானாமா எலியாவோட, இப்ப வந்தவன் என்னமோ நம்மளை விட ஒரு பெரிய சீனியராம, இப்ப வந்தவன் என்னவோ சுவிசேஷங்கிறான், இப்ப வந்தவன் என்னவோ ஊழியங்கிறான், இப்ப வந்தவன் மிஷனரிங்கிறான், இப்ப வந்தவன் பாஸ்டர். நீங்க சொல்லுங்க பீட்டர் பாஸ்டர், ஏஸ்தா பாஸ்டர் சொல்லுங்க, பாஸ்டர் டேவிட் மந்திர பாஸ்டர் சொல்லுங்க. எப்ப ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் பேர் சொல்லு, பாஸ்டர் எந்த கிராமத்துக்கு போகணும், எந்த கிராமத்துக்கு, எந்த பட்டணத்துக்கு, எந்த இடத்துக்குன்னு என்னவோ இப்ப வந்தவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான். டேய் எத்தனை வருஷமா இருக்கிறேன் தெரியுமாடா, எத்தனை வருஷமா சபைக்குள்ள. எனக்குள்ள வாக்குற உனக்கு எப்படா, எனக்குள்ள இருக்க வேண்டிய ஆவி எப்படா உனக்குள்ள என்ன புதுசா பரிசுத்தாவி இறங்கிட்டாரு, அது இதுன்னு ஓவரா ஆடுறன்னு சொல்லி உலகத்துல உள்ளவன் சபைக்குள்ள உள்ளவனே உன்னை காயப்படுத்தி, அழைப்பு இல்லாதவன், நீ மாம்சத்துல ஊழியம் செய்யற, நீ உலகத்தால உடன் இருக்கிறவர்களால காயப்படுறியா? எலிசா சொல்றான், எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க, 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 எனக்கு தெரியும், சும்மா இருங்க. அண்ணா நீங்க ஏன்னா இவ்வளவு பாரமா பேசுறீங்க? அண்ணா நீங்க ஏன்னா இவ்வளவு பாரப்படுத்துறீங்க? இதெல்லாம் என் வாழ்க்கை, இதெல்லாம் என் வாழ்க்கை. எங்கள் அம்மாவை பெத்த தாயை சொந்த வந்த உறவுகளே, அக்கா உன் பையன் எங்கே ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான், ஊழியம் ஓடிட்டு இருக்கான், எங்காவது ஊழியன்னு அவன் ஓட வேணான்னு சொல்லுங்க, ஏன்னா அவன்கிட்ட விழுந்து போன ஆவி இருக்குன்னு சொன்னவனுக்கு இருக்காங்க, அவனுக்குள்ள விபச்சார ஆவி இருக்குன்னு சொன்னவங்க இருக்காங்க. தயவு செஞ்சு உன் பையன் ஊழியன்னு ஓடினானா, அக்கா உன் பையன் சாகிற மாதிரி கண்டோம், சாகுருவான், செத்துருவான் சொன்னாங்க. எந்த தாயும் செய்யக்கூடாது. என் தாய் என் கையை பிடிச்சிட்டு என் காலில் கூட விழ வேண்டாம், ஊழியம் செய்யாதன்னு சொன்னாங்க பாஸ்டர். எங்கள் அம்மா ஊழியம் செய்யாதன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன அறியாமலேயே ஒரு பாரம், என்ன அறியாமையே ஒரு வாஜை, எனக்காக ஜீவன் தந்தவர் அல்லவா, எனக்காக ரத்தம் சிந்தினவர் அல்லவா, நான் அவருக்காக செய்யலைன்னா யார் எனக்கு அவருக்காக ஓடும்? யார் போவா? யாரு கிராமத்துக்கு போவா? யார் பட்டணத்துக்கு போவா? யாரு தெருவா ட்ராக்ஸ் கொடுப்பா? அதனால குத்தப்பட்டு என் பெத்த தாயை ஊழியம் செய்யாதான்னு என்ன கையை பிடிச்சாங்கம்மா, என் காலை சொல்றேன்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமைகளை தன்னோடு இருப்பவர்களாலையும் காயப்பட்டு, இதனால என் அம்மா அப்பாவும் எல்லாரையும் விட்டுட்டு கொஞ்சம் தனிப்பட்ட வாழ்க்கையில் 10 ஆண்டு காலம் அப்பா அம்மா இருந்து இல்லாத போல 4 செவத்துக்குள்ளே வாழ்ந்தேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிஞ்சோன்னா எல்லாரும் போயிடுவாங்க. ஆனால் நான் ஒரு ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஜோல்னா போய் மாட்டிக்கிட்டு செருப்பு இல்லாமல் திருப்பூர் முழுக்க நடக்கிறேன். என் காலில் நீர்க்கொப்பளம் வராமல், எனக்கு நீர்க்கொப்பளம் வராமல் நான் வீட்டுக்கு வந்ததாக எனக்கு தெரியல.
அவ்வளோ கொதிக்கிற உஷ்ணத்தில் அந்த வெயிலில் நடந்து திரிஞ்சு ட்ராக்ஸ் கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். RSS இந்து முன்னி எத்தனையோ முஸ்லீம் மதத்தவர்கள் என் மேலே எதிர்த்து கட்டையை கொடுத்து ட்ராக்ஸ் எல்லாம் கிழிச்சு என்னை அடிக்க எத்தனையோ முறை அடி வாங்கியிருக்கேன். எத்தனையோ முறை என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இத்தனையும் கடந்து என் கூட யாரும் இல்லை. ஆனாலும் எப்படி நான் உங்களால் நிற்க முடிஞ்சது? அழைப்பு கர்த்தர் என்ன தெரிஞ்ச நோக்கம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கர்த்தர் யாருக்கோ சொல்றாரு, உன் மேல ஒரு அழைப்பு உண்டுடா எலிசா, உன் மேல தேவத்திட்டம் உண்டுடா. கூட இருக்கிறவங்க கூட உன்னை புரிஞ்சுக்கிடாம பேசுவாங்கடா. கூட இருக்கிறவங்க கூட உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை விளங்கிக்க மாட்டாங்கடா. அப்பாவே உன்னை 12வது ஏற ஓட்டுன்னு சொல்லும்போது உலகத்தான் எரியோவின் புத்தர் பேசினா என்னடா தப்பு? அவன் பேசினா நீ என்னடா? யார் என்ன பேசினா என்ன? இங்கே வரும்போது பாஸ்டர் பீட்டர் அவர்கள் சொன்னாங்க வார்த்தை. பைபிள் காலேஜ் முடிச்ச உடனே பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே என் ஃப்ரெண்ட் அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு ரிட்டன் ஊருக்கு கிளம்புன மனுஷன். ஆனால் அங்கே இருக்கிற டிடிஆர் பார்த்துட்டு சொன்னாரா, உன் நண்பன் அடிச்சதுக்கு நீ ஊழியத்தை தாங்க முடியல பண்ண முடியலன்னு ஓடுறிய. ஊழியன்னு என்ன தெரியுமா? நம்பிக்கையில சந்தோஷமா இரு, உபத்திரவத்தில் பொறுமையா இரு, ஜெபத்தில் உறுதியா தரித்திருந்து. ரோமர் 12 ஒரு உலக மனுஷன் ஒரு எங்கேயோ கிடக்கிற ஒரு மனுஷன் பேசினார். இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுஷன் தெரியல. அது ஆண்டவர் சொன்ன வாக்குத்தமா எடுத்துக்கொண்டேன்னு சொல்லி பாஸ்டர் பீட்டர் வச்சோம் காலையில் சாட்சி சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே சொன்னார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஏன் இதை சொல்ல விரும்புகிறேன்? உலகம் உன்னை காயப்படுத்தும், உலகம் உன்னை அடிக்கும், உலகம் உன்னை தூக்கி எறியும். ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் கத்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக்கிட்டு நின்னான் பார்த்தியா எலிசா. எனக்கு தெரியும், சும்மா இருங்க, எனக்கு தெரியும், சும்மா இருங்க. ஏன்னா அவன் ஒரு நாள் யுத்தம் பண்ணவே இல்லை, ஒரு நாள் அவன் சண்டை போடவே இல்லை. கத்தர் யாருக்கோ சொல்றா, நீ ஒரு நாள் யுத்தம் பண்ணாத, ஒரு நாள் நீ சண்டை போடாத. ஏன்னா உன்னை அழைத்தவர், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னை தெரிந்து கொண்டவர் நான் அல்லவா. நாள் வரும் எலிசா, அந்த நாள்ல நீ என்னால தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஓ எலிசாங்கிற ஒரு மனுஷன், ஓ பின் நாட்கள்ல 2 விதமான பஞ்சம் வந்தாலும் எலியாவுடைய அபிஷேகம் மிஞ்சி போனா ஒரு 10 பேர், மிஞ்சி போனா ஒரு ஆள் தான் பின்னாடியே வருவான். 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வேலைக்காரன். ஆனா எலிசாவுடைய அபிஷேகமோ பஞ்ச காலம் இருந்தாலும் 100 பணிவிடை ஆட்களை கொண்டவனா அவன் அபிஷேகம். எத்தனை அசிஸ்டன்ட் எழுப்புச்சு பாஸ்டர், இது திருக்கேசனமா உங்க ஊழியத்தில் நடக்கட்டும். அநேக 100 பணிவிடை ஊழிய செய்கிற வாலிபர்ல கத்த எழுப்பி தருவாராக. என் தகப்பன்மார்கள் மேல இங்க வந்திருக்கிற இயேசுதாஸ் ஐயா மேல, யோவான் மேல, ஒவ்வொரு தகப்பன்மார்கள் அவங்களுடைய ஊழியத்துல, அவங்க தரிசனத்துல பல 100 எலிசாக்கள் ஜெபிங்க, கரத்தை உயர்த்து, உங்க ஊழியக்காரர் மேல கரத்தை உயர்த்து. இயேசுவின் நாமத்துல பல ஊழியக்காரர்களே, வாலிபர்களே, எங்க தகப்பன்மார்கள் 100களை எழும்பு. அப்படி காயப்பட்டவன் தான் 100 பணிவிடையாள வச்சிருந்தானா. எலிசா ஒத்தாள வச்சிருந்தவன் 100 பணிவிடையாள். அல்லேலூயா, 100 பணிவிடையாள். கர்த்தர் யாருக்கு ஒத்துக்கேசனமா பேசுறார். 3வது, தனித்து கிடக்கிற வாழ்வில் தள்ளப்பட்டவன். தனித்து கிடக்குறியா? எல்லாம் அப்பா அம்மா லைஃப் சர்ச்சு எல்லாம் இருந்தும் ஒரு வெறுமையை பார்க்குறேன்னே, தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியல. நான் ஆண்டவரோட தான் இருக்கிறேன்னா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா என் கூட இருக்கிறாரா பார்க்க முடியல. தனித்து கிடக்கிற வாழ்வில் இருக்கீங்களா? இங்கே இருக்கிற தாய் தகப்பன்மார் முதிர்ந்தவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன், நீ தனித்து கிடக்கிற வாழ்வில் கர்த்தர் வைத்திருக்கிறார்னா, நான் அடிக்கடி போராட்டத்தில் சொல்லுவேன், என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை தனித்து வச்சிருக்கிறாருன்னா உன்னை உருவாக்குறாருன்னு அர்த்தம். கர்த்தர் தனித்து இல்லாமல் எல்லாரும் உன் வீட்டை தேடி உங்கள் சபையை தேடி வர வைக்கிறாருன்னா உங்களை உபயோகப்படுத்துகிறாருன்னு அர்த்தம். இன்னைக்கு தனிமையில் இருக்கியா? கர்த்தர் உன்னை உருவாக்குறாரு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் ஆண்டவர் உருவாக்குறாரு. அதனால தான் இந்த எழுப்புதல் வாலிபர் கூடுகளை உங்களை கொண்டு வந்துருக்கிறாரு. கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறாரு. என்னமோ தெரியல சிஸ்டர்னு சொல்லுங்க, சிஸ்டர்னு சொல்லுங்க, பிரதர்னு சொல்லுங்க. என்னமோ தெரியல பிரதர், கர்த்தர் உங்களை கொண்டு வந்த நோக்கம் உண்டு. என்னமோ தெரியல சிஸ்டர், கர்த்தர் உங்களை கொண்டு வந்த நோக்கம் உண்டு. கர்த்தர் அந்த எலிசாவுக்குள்ள அந்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ள வைப்பாராக. எலிசாவுக்குள்ள அந்த அனாயிண்டிங்க உங்களுக்குள்ள வைப்பாராக. இயேசுவின் நாமத்தினால் எலியா விட்ட வேலையை கர்த்தர் உங்களை கொண்டுதான், கர்த்தர்
உங்களை கொண்டுதான். எலியா விட்ட வேலையை, முற்பிதாக்கள் பேதுரு விட்ட வேலையை, யோவான் விட்ட வேலையை, அங்க இருக்கிறதான பவுல் விட்ட வேலையை, இந்த கடைசி கால தலைமுறையா இருக்கிற உன்னை நான் சொல்ல சொல்ல உள்ள ஜபத்தோட கேளு. இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, நான் தான் அந்த எலியா, நான் தான்